17 அங்க எழுதியிருப்பேன். அது சரியா தெரியல அதுல. இங்க இதுல நெக்ஸ்ட் ஐஏஎஸ் வெப்சைட்ல வந்து 5 இப்போ அட் பிரசன்ட் வந்து லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் 543. 524 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்றாங்க. 19 மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் யூடின்னு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. 20 தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பட் அட் பிரசன்ட் இருக்கிறது வந்து 19. நவ் 19 எழுதியிருக்கேனா? ஆமா. நீங்க நவ் 19 எழுதிருக்கீங்க. ஆ, அப்ப அது 1 தானே வேகன்ட் வரும் இப்போ. ஒரு நிமிஷம் எனக்கு கணக்கு மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த டெல்லி 7, 8 ஐயோ அப்படி பார்க்கக்கூடாது. 8, 9, அங்க சைட்ல எழுதியிருக்கேன்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் 5 மெம்பரு, டெல்லி 7ன்னு. இத ஆ. மட்டும் கால்குலேட் பண்ணேன். சரி, ஓகே. அப்பனா 19 கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகேக்கா. அதான் 1 தான் வேகன்ட் வரும் அப்போ வேகன்ட் இப்போதைக்கு. இருக்கு. ஆமா. ஓகே. என்ன ஆனா அவன்? வந்துட்டான். இருங்க இருங்க. எங்க கேவிய காணோம் என்னைய கூப்பிட்டா? கேவி வரானாக்கா கால் பண்ணிட்டு. சரி. Which of the following political party is our nominal political parties? National political parties. என்ன கேட்டிருக்காங்க? அதான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. குஜராத் முடிஞ்சிங்க. கரெக்ட் தான். இல்ல இதுக்கு முன்னாடி அந்த இது முடிச்சிட்டியா? 5th क्वेश्चन. லோக் ஓகே, ஆயிட்டா. ஓகே. ஓகே டன். Which of the following political parties is a national political party? National political party. Muslim League, Revolutionary Socialist Party, All India Forward Bloc. பழசு கேக்குறான்டா. புதுசு மட்டும் இதெல்லாம் பார்த்துக்கலாமா? புதுசு மட்டும் பாத்துக்கலாம்க்கா. 9 தானே மொத்தம். 6. 6ஆ? ஆ. பிஜேபி, பிஜேபி, கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட், சிபிஐ எம், சிபிஐ போயிடுச்சு. அப்புறம் பகுஜன் சமாஜ் இருக்கும். அப்புறம் மேல சிபிஐ போயிடுச்சா? ஆமா சிபிஐ போயிட்டு எம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஆம் ஆத்மி லேட்டஸ்டா ஜாயின் பண்ணது. மொத்தம் 9ன்னு கொடுத்துருக்காங்கக்கா. சிபிஐ இருக்கா? சிபிஐ இருக்கு. சரிங்க பாருங்க ஃபர்ஸ்ட். இல்ல மொத்தம் 6ன்னு தான் கொடுத்துருக்காங்க இதுல. அதுல 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதான் புதுசுன்னு நினைக்கிறேன். வெப்சைட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்குவோம். சரி நீங்க பாக்குங்க. ஃபர்ஸ்ட் பிஜேபி, ஐஎன்சி, சிபிஐ மார்க்சிஸ்ட் மட்டும் இருக்கு, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், அப்புறம் நேஷனல் பீப்புள் பார்ட்டி. டிஎம்கே இல்லையா? டேய் பிஜேபி, 200 ரூபா வாங்கிட்டியாடா? ஐஎன்சி, சிபிஐ கம்யூனிஸ்ட், கெஜ்ரிவால் இருக்கான் ஆம் ஆத்மி 2 ஸ்டேட்டை பிடிச்சதுனால. ஓகே. பகுஜன் சமாஜ், யூபியை வச்சுக்கிட்டே பகுஜன் சமாஜ். சரி. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பீப்புள் பார்ட்டி. இது யாரோடது? இவர் மேகாலயா பேர் என்ன? சர்மா சங்கா கான்மோட் சங்கா. நேஷனல் பீப்புள் பார்ட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் 6 மட்டும்தான் ப்ரெசென்ட்டா பொலிட்டிக்கல் நேஷனல் பார்ட்டியா இருக்கிறது. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வாஸ் கன்சர்ன்ட் வித் denationalization of bank, electoral reform, set up to put down the insurgency in the northeast, a problem of check mass. ஆக்சுவலாக ஆன்சர் தெரியும், ஆனால் மற்றதுக்குலாம் ஆன்சர் என்னன்னு தெரியுமா?
டீநேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க். சக்மாஸ்க்கு நாம கமிட்டி போட்டிருக்கோமா? செக்மாஸ்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியாது. சக்மா ரெஃப்யூஜிஸ் தானேக்கா? பங்களாதேஷ் ரெஃப்யூஜிஸ்க்கு நாம திரிபுரா இல்ல அது திரிபுரா சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ஸ் தான் இருக்கு. பட் அது கமிட்டி போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஆமா, நானும் கமிட்டி படிச்ச மாதிரி தெரியல. இன்சர்ஜென்சி தெரியாது. நேஷனலைசேஷன் டீநேஷனலைசேஷன் பேங்க்ஸ்னா இவர் வருவாரா, நரசிங்கனா? தெரியல. ஆனா ஏதாவது கமிட்டி லோக்கல் கமிட்டிஸா இருக்கும், விட்டுருங்க. செக்மாஸ் என்ன தெரியுமா? மியான்மர்ல ஒன் ஆஃப் த மேஜர் ட்ரைபல் கம்யூனிட்டியாக்கா செக்மாஸ். திரிபுரால. தப்பு தப்பு. அவங்க பங்களாதேஷ். இங்க பாரு. சக்மா அண்ட் ஹஜோங் கம்யூனிட்டிஸ் வந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆமா, இங்க அவங்க வந்து வந்தவங்க. முஸ்லீம் இஷ்யூ அவங்களுக்கு அது. Actually, they are first migrated to Arakan Hills of Myanmar and Chittagong Hill Tract of Tripura. ஏய், நீ சக்மாஸ் தான் போட்டியா இல்ல சங்மாஸ்னு ஏதாவது போட்டியா? செக்மாஸ் இதே ஸ்பெல்லிங் தான். இது அப்ப எல்லாத்துலயும் வராதே. வாழ்றாங்க. சக்மாஸ் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க தானே. ஆனா மேபி அவங்க இப்போ செட்டில் ஆயிருக்கிறது வேணா திரிபுரா அந்த மாதிரி செட்டில் ஆயிருக்கலாம். செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா they are ethnic people, முஸ்லிம் இஷ்யூ. எத்தனிசிட்டி ஓகே. ஆனா திரிபுரான்ற டவுட் ஒன் ஆஃப் த இன்னொன்னு. நீ நேஷனல் பார்ட்டின்னு எத்தனை சொன்ன? 6 சொன்னியா? 6 இருக்கு. ஆமா இல்ல 9 இருக்கு. இல்ல, அது 2013ல சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டா 6 தான். இல்லடா, நான் இப்போ எடுத்த எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா வச்சு தான் பாக்குறேன். அதுல மேல 1991 போட்டிருக்கு பாரு. ஓ 9 அதுல டேட் கொடுத்துப்பான் பாரு சார். இது போயிடுச்சு சார். நிறைய பேரோட ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஓகே ஓகே. சரி. If in an election to the state legislative assembly the candidate who is declared elected loses his deposit, it means that okay, the polling was very poor. The election was for multi-member constituency. The elected candidate victory over his nearest rival was very marginal. A very large number of candidates contested in the election. டெபாசிட்டே போயிடுச்சு அப்படின்னா அப்படின்னா 1/6 விட 1/6 விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓட்டிங் பார்ட்டி வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். அதுக்காக தான் குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாதும்பாங்கல்ல. அவங்களால தான் நமக்கு டெபாசிட்டே போயிடும். மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சி ஏன்னா விக்டரி ஓவர் த நியரஸ்ட் மார்ஜின்ன்றது வெரி மார்ஜினல்னா டெபாசிட் போகாது. இல்ல the elected candidate victory over his rival was very marginal. பக்கத்துல ஜெயிச்சாங்கன்னா டெபாசிட் லாஸ் ஆக மாட்டாங்கல்ல. a very large number of candidate contested the election. அப்படிதான் இருக்குமோ? லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டா இருக்குமோ? ஆமாண்டா. ஆன்சர் கரெக்டாக்கா? அதானா? அது இப்போ எப்படி காமனா யோசிச்சு பாரு. ஒருத்தன் வந்து இன்வாலிட், அதாவது வேலிட் ஓட்ஸ் 1/6 கீழே எடுக்கிறான் அப்படின்னா அதுல நிறைய பேர் இருந்ததுனாலதான் அவனால 1/6 கூட எடுக்க முடியாம. புரியுது. ஆன்சர் கூட செக் பண்ணிக்கிறேன். Answer D தான். Okay. If a number of seats allotted to the state in Lok Sabha is 42, then the number of seats reserved to the scheduled caste in the state will be, what is this? ஆக்சுவலா இது வந்து கொஸ்டினே இன்கரெக்ட்னுட்டாங்க, விட்டுரு. இந்த கொஸ்டின் வேணாம். கொஸ்டின் இன்கரெக்ட் கொஸ்டினா. சரி. Which of the following is a part of the electoral college of the president but not the form for his impeachment? பார்ட்டா இருப்பாங்க, இம்பீச்மெண்ட் இருக்க மாட்டாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்படியா? ஆக்சுவலா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சாரிங்க. Which of the following statement about the duties of the prime minister is correct? Duties of the prime minister is free to choose his minister only from among the members in either house of the parliament. சரி. Can chooses his cabinet after consulting with the president of India.
O, has full discretion in his choice of the person who are to serve as a minister in his cabinet, has only limited power to choose the cabinet colleague. இது அதாவது ஃபுல் டிஸ்கிரிஷனரி பவர் அவருக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா இஸ் ஃப்ரீ டு சூஸ் ஹிஸ் மினிஸ்டர் ஒன்லி ஃப்ரம் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இதுவும் கரெக்ட். ஆனா வெளியில இருந்து சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சிடலாம்ல. கரெக்ட் கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே. ஏன்னா ஒன்னுக்கும் டிக்கும் அந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான், அதனால தான். சரி. Of the four form of political protest mentioned below, which one is derived from the name of the person who used it as a political weapon for the first time? என்னது இது? நாலு கொடுத்ததுல பொலிட்டிக்கல் வெப்பனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது என்னது? வந்து பைகாட், ஹர்த்தால். பைகாட் பண்ணாங்க 1907 வச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஹர்த்தால் நடந்திருக்கா? ஜிகாரோன்னு என்னன்னு தெரியலையே. ஹர்த்தாலா? ஏன்னா அவர் ஏதோ ஒரு பர்சனோட பேரு தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க. இதுல எது பர்சன் பேர் மாதிரி இருக்கு? பைகாட்லாம் இங்கிலீஷ் நேம் தானே? ஆக்சுவலா 12 வந்து 12 தானே அது, சரியா? கேப்டன் சார்லஸ் கன்னிங்கம் பைகாட்டா அவர் பேர். ஓகே ஓகே. என்னன்னா பிரிட்டிஷ் லேண்ட் ஏஜென்ட் ஹூ ostracism by the local community in the Ireland as a part of the campaigning in agrarian tenant right in. ஓகே, அவர் வந்து போராடினாரா, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. இங்க அத்தாளுக்குன்னு ஒரு பர்சன் ரைட் எடுத்து வச்சுட்டாங்களாம். சரி. the word minority is not defined in the constitution of India. the word minorityன்றதை டிஃபைன் பண்ணல, டிஃபைன் பண்ணல தான். பிகாஸ் the minority commission is not a constitution body. டிஃபைன் பண்ணல. ஓகே. மைனாரிட்டி கமிஷன் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் பாடி இல்லை தான். நம்ம வந்து பி போட்டுக்கலாமா? ரெண்டு தனித்தனியா கரெக்ட்ன்ட்டு. எப்படிரா? மைனாரிட்டி கரெக்ட். தனித்தனியா கரெக்ட் இல்ல, 13 பி தான். ஆக்சுவலா 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் provided a granted a constitutional status to the minority commission. இன்னும் பாஸ் பண்ணலையா? 103rd பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து ஆக்ட் இல்லை, பில்லு வந்து இன்னும் இருக்குதான். இதை வந்து பாஸ் பண்ணாம வச்சிருக்காங்களா கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ்க்கு. அதுக்கு தான் நம்ம மைனாரிட்டி, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கும் ஒரு ஆளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆஃபீஸர்ல. 350 ஏல பார்ப்போமா, பியில் பார்ப்போம். பி. பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பர் ஹவுஸாக இருந்தாருன்னா he will not be able to vote his favor in the event of non-confidence motion. He will not be able to speak in the budget in the lower house. சரி. he can speakன்றாங்க. ஸ்பீக் யார் வேணாலும் பண்ணலாம், தப்பு. he can make a statement only in the upper house. ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அப்பர் ஹவுஸ்ல பண்ணணும், அவர் தான் மெம்பரே அங்க. அப்புறம் என்ன? சரி, இது தப்பு. he was becoming a member of lower house within the 6 months after being sworn it. அவசியம் இல்லை, ஏதான். யூ நாட் பி ஏபிள் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல பார்ட் பண்ண முடியாது. சரி. பிரசிடென்ட் எலெக்ஷன் யார்? இதையும் பார்த்துக்கோடா. அப்பர் ஹவுஸ்ல உள்ள பிஎம் யார் யாருன்னு 4 பேர் இருப்பாங்க. மன்மோகன் சிங், இந்திரா காந்தி, தேவகவுடா கூடயா? ஓகே, தேவகவுடா. ஐக்கிய குஜரால். வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் என்ன இருக்கு? இவங்கெல்லாம் வந்து அப்பர் ஹவுஸ்ல இருந்து பிரைம் மினிஸ்டர், ராஜ்யசபால இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க. எலெக்ஷன் வந்து ஜெயில. அதே மாதிரி சிஎம் ஆகி பிஎம் 6 பேர். யார் யார் அது? நரேந்திர மோடி, தேவகவுடா. நரேந்திர மோடியா? ஆமா, குஜராத். இல்ல அவர் எலெக்ஷன்ல நிக்காம சிஎம் ஆயிட்டாரா? இல்ல, யார் யாரெல்லாம் பாஸ்ட்ல சிஎம் இருந்து பிஎம் ஆயிருக்காங்கன்னு ஓ, கேக்குறாங்க. அப்படி சொன்னீங்களா? ஏதோ நீங்க சாப்பிட்டே சொன்னதுனால கேட்கல. சொல்லுங்க மறுபடியும்.
தெரியுதாக்கா? சரி நீங்க அதான்டா சொல்லுங்க. நரேந்திர மோடி. அப்புறம் இன்னொன்னு என்னக்கா சொன்னீங்க? ஐக்கிய தேவகவுடாவாம். தேவகவுடா. தேவகவுடா. ஆமா. அப்புறம் சரி விடுங்க பார்த்துக்கலாம். நீங்க சாப்பிட்டு பண்ணி சொல்லுங்க. A president election in India, every elected member of the legislative assembly of the state shall have a many vote as there are a multiple of 1000 in the quotient obtained by dividing the population of the state by the total number of elected members of an assembly. That as a present 1997, the expression the population here means the population assigned in 1997ல 1991 எலெக்ஷன் கேட்டிருப்போம் வச்சிருப்பாங்களா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு? இஸ் தட் ட்ரூ ஆர் 1971 தானே அப்பயும்? Till 2001 it's 1971. After 2001 1991 census எடுப்பாங்க. நிச்சயமா அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாரு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் மல்டிப்ளைடு வித் 1000 இந்த கோஷன்ட் obtaining a dividing by the population of the state of total number of elected members of the assembly. Population of the state சரி இந்த ஃபார்முலா தனியா பார்த்துக்கலாம். நீ ஏதோ தப்பா போடுற மாதிரி இருக்கு. அங்க கொடுத்தது அப்படியே நான் போட்டேங்க, அவ்வளவுதான். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆனா அசம்பிளி. அது இன்னும் சிம்பிளா இருக்கும் அந்த லக்ஷ்மிகாந்த்ல. அந்த எடுத்து ஆமா போட்டா சரி பார்த்துக்கலாம். இதுல இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், எம்பி இல்லைன்னா வந்து யூனியன் மினிஸ்டர். சரி என்ன பார்க்கலாம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சீக்ரஸி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓத் தனியா கேட்டிருக்காங்க. நான் சால்வ் பண்ணவா? சொல்லுங்க, எனக்கு தெரியாது எனக்கு. ஓகே. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா கான்ஸ்டிடியூஷன் மேல ஃபெய்த் இருக்கணும் அவருக்கு. ஓகேவா? அப்போ A3 போடு. ஜட்ஜஸ்னா வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்ஹோல்ட் பண்ணும். B4 போடு. ஓகே. அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து டியூட்டி டிஸ்சார்ஜ். மினிஸ்டர்ஸ் யூனியன் ஸ்டேட் யாரா இருந்தாலும் சீக்ரெட் ஓத் எடுக்கணும். மினிஸ்டருக்கு மட்டும் தான் சீக்ரெட் ஓத். ஆமா, அதாவது சீக்ரெசி ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் பாதுகாப்பேன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே புரியுது. Which one of the following is not a principle of Panchsheel? Panchsheel principle கிடையாது. Non-alignment, peaceful coexistence, mutual respect with each other's other territorial integrity and sovereignty, mutual non-interference with each other in internal affairs. நான்-அலைன்மெண்ட் மட்டும் தான் தனி மூமெண்ட். இது எல்லாமே வந்து அலைன் ஆகி உங்க கூட நான் அதிகமாக அலைன் பண்ணுவேன், ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றது. ஓகே. Which one of the following statement about a money bill is not correct? A money bill can be tabled in either house of the parliament. Cannot be tabled. இதுதான் பிரச்சனை. The speaker of the Lok Sabha is a final authority to decide whether the money bill or not. Next, Rajya Sabha can return a money bill passed by the Lok Sabha considering 14 நாளுக்குள்ள திருப்பி அனுப்பிச்சாகணும். The president cannot return a money bill in the Lok Sabha party consideration. அவர் தான் வந்து அசெம்பிளி ஃபர்ஸ்ட் பர்மிஷனை கொடுத்து அனுப்புறாரு. Speaker can ask a member of the house to stop speaking and let other person வந்து speak. இதை வந்து the phenomena is அது என்ன சொல்லுவாங்க, டெக்கோரம், கிராசிங் த ஃப்ளோர், ஈல்டிங், ஃப்ளோரோட டைமை வந்து ஈல்ட் பண்றது தான் ஈல்டிங் த ஃப்ளோர். இது கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே. அட்டார்னி ஜெனரல் he is appointed by the president of India. கரெக்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இவரோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணுவாங்க. இல்லை ஸ்கேக் தான் சொல்லியிருந்தாங்க. சரி. அப்பாயிண்டட் வித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, he must have the same qualification as required as a judge of the Supreme Court. He must be a member of either house of the parliament. தப்பு. He can remove by impeachment by the parliament. இம்பீச்மெண்ட்லாம் தனியாக கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் லெவலுக்கு அவளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா? அந்த குவாலிஃபிகேஷன் தானே. ஓகே ஃபைன். அக்கா ஓத் ஆஃப் சீக்ரசி யார் எடுப்பாக்கா? மினிஸ்டர்ஸ் சிஎம். அப்போ ஃபெய்த்ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி எம்பிஸ் எல்லா டியூட்டி நான் பண்ணுவேன். கடைசியா அந்த எல்லா மினிஸ்டர்ஸும் எடுப்பாங்க. ஓகே புரியுது. என்னோட இதுக்கு கீழே உள்ளது நான் யார்கிட்டயும் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரி ஓகே புரிஞ்சு. The primary functions of Finance Commission in India is primary function என்ன Finance Commission of India ஓட primary function. Okay, distribution of revenue between state and center. சரி, அதான் primary.
ப்ரிப்பேர் ஆனுவல் பட்ஜெட், இது அவனோட வேலையே கிடையாது. அட்வைசஸ் த பிரசிடென்ட் ஆன் த ஃபினான்ஷியல் மேட்டர் வச்சுக்கலாம். ஆனால் பிரைமரி ஃபங்க்ஷனா இதில் அலாகேட் த ஃபண்ட் டு வேரியஸ் மினிஸ்டர்ஸ் இந்த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதெல்லாம் வேற. இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், 2 ஃபினான்ஸ் மினிஸ்டரோட வேலைக்கு பெருவே இருக்கானுங்க அதுக்கு. தப்பு. ஓ, அட்வைஸ் த பிரசிடென்ட்டா, அட்வைசரி நேச்சரா? 280 வந்து அட்வைசரி பாடி. அது எப்படி நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நீ என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கிறத ரெக்கமெண்ட் பண்றது எழுதி தான். கொடுக்குறது தான் வேலை. ஓகே ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் மேட்டர்ல நான் டிஸ்கஸ் இது மட்டும் பண்ணுவேன். ஓகே, பயங்கரம், நல்ல கொஸ்டின். சரி, பார்லிமெண்ட் கேன் மேக் எனி லா ஃபார் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் இந்தியா ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் வித் த கன்சென்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட். அவசியம் இல்லை. வித் த கன்சென்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் எனி ஸ்டேட் அங்கே பண்ணிக்கலாம். இதுதானே ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தோம். இந்த ஆர்டிக்கல் தான் நான் கேட்டது உங்ககிட்ட. இதை மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். ஆர்டிகல் 253 என்ன சொல்லியிருக்காங்க? லெஜிஸ்லேஷன் ஃபார் கிவிங் எஃபெக்ட் டு த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸை உள்ள எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் அந்த ஆர்டிகல். ஓகே, the state which has the largest number of seat reserved for the scheduled tribe in Lok Sabha is scheduled tribe அதிகமா இருக்காங்களாம். large number of scheduled tribe in Lok Sabha. எந்த ஸ்டேட் வந்து வச்சிருக்கு ஷெட்யூல் ட்ரைப் அதிகமா? மத்திய பிரதேஷ் தான் அதிக நம்பர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைபும் இருக்காங்க. அப்போ அதுவே போட்டுக்கலாம். நம்ம யூபி வந்து அதிக நம்பர் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. கரெக்டு தானே? ஆமாண்டா, அங்க கேஸ்ட் அதிகமா இருப்பாங்க. ஏரியா வைஸ்ல ட்ரைப் வந்து பஞ்சாப் அதிகம் நிறைய சொன்னாங்க. இல்ல, அது ஏரியா வைஸ்ல வந்து எஸ்சி வந்து பஞ்சாப்ல அதிகமா இருக்காங்க. எஸ்டி எஸ்டி வந்து ஏரியா வைஸ்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அக்கா. ஆமாமா, எஸ்சி. டோட்டல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். எஸ்சிக்கு வந்து உத்தரப்பிரதேஷும் பஞ்சாப்னு சொன்னா, இதுக்கு வந்து மத்திய பிரதேஷும் அருணாச்சல் பிரதேஷ் நம்ம ஏதோ ஒரு ஆன்சருக்கு பார்த்தோம் ஆக்சுவலா. சிடிஎஸ்ல பார்க்கும்போது பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் என்ன சொல்லிடுறாங்க? கேபினெட் செக்ரட்டரி எல்லாமே கேட்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், யூனியன் கேபினெட் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிடுங்க. சிஜிஐ ஃபர்ஸ்ட் வருவாங்கடா. சிஜிஐ அதுக்கப்புறம் நீ சொல்லு சார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வருவாங்க. இல்ல, கேபினெட் மினிஸ்டரா? ஓகே, கேபினெட் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் அவங்க ரோவ முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட், அத சாரி இது கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் தான் கேபினெட் செக்ரட்டரி. இது லட்சுமிகாந்த் என்ன சாப்டர்? லாஸ்ட்ல வரும். லாஸ்ட்ல இருக்கும் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு. சரி, ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ ஒரு 10 மட்டும் ஃபர்ஸ்ட் 10 மட்டும் படிச்சீங்க. சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, யூனியன் கேபினெட் மினிஸ்டரு. கேபினெட் மினிஸ்டர் தான் பெரிய ஆள் அப்போ. அப்புறமேட்டா வந்து என்ன சொன்னீங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் கேபினெட் செக்ரட்டரியா? ஆமா, இந்த எலெக்ஷன் கமிஷனோட சேர்த்து யூபிஎஸ்சியும் வந்துரும். அதான், ஓகே. Which of the following is not performed by the Controller and Auditor General of India? Audit and report of all expenditure from the Consolidation Fund of India, audit and report from all expenditure from the Contingency Fund of India, அப்புறம் வந்து audit and report all trading, manufacturing, profit and loss account. சரி, ஒரு மாதிரி இருக்கு. Control the receipts and use the public money and ensure the public revenue is lodged in exchequer. இது ஓகே, இது நார்மலா இருக்கா? ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மேனுஃபேக்சரிங், ஆல் ட்ரேடிங்லாம் வருது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கமர்ஷியலாக இருக்குது. இது வந்து மூணுமே வந்து பப்ளிக் ரெவன்யூ. அது எப்படிடா கண்ட்ரோல் பண்றாரு அவரு? அவர் என்னைக்குமே எதையும் இல்ல அது ஆடிட் பண்றாரு. ஓ, டியூட்டி நாட் பெர்ஃபார்ம்டு.
ஓகே ஓகே அது ஆடிட் பண்றாரோன்னு நினைச்சேன் நான். இல்ல கண்ட்ரோல் வந்து அப்போ அவர் என்னைக்குமே பண்ண மாட்டாரு. பண்ண டி மாட்டாரா தான் அப்போ? தப்பா இருக்கு. டி தான் தப்பா இதுதான் தப்பா இருக்கு. கரெக்ட். அப்போ டு ஆடிட் தான் மேட்டர். டு கண்ட்ரோல்ன்றது ஒரு மேட்டர் கிடையாது. ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டா? இந்த சி ஏன் தப்புங்கிற? அவர் தானே இந்த இல்லக்கா, ஆல் ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ஸ். பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸோட ஆடிட் பண்றவர். மொத்தம் 3 ஆடிட் சொன்னா, அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டேன். ஃபினான்ஸ் ஆடிட், அப்ராப்ரியேட் ஆடிட், அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஆடிட். இந்த 3 ஆடிட் ரிப்போர்ட்டையும் அவர் சப்மிட் பண்ணுவாரு. அப்படி பார்த்தா சி வரும். சி ஆனா வந்து டி வந்து டைரக்டா வர மாதிரி பப்ளிக் பர்சன் சொல்றாங்க பாருங்க. ஆனா கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. அதுதான் மேட்டர். ஓகே ஓகே. இன் வாட் வே டஸ் த இந்தியன் பார்லிமெண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன்? சரி, parliamentary committees, consultative committee in various ministry by making the administrator send a periodic report and compelling the executive to issue a right through parliamentary committees. Sorry. Which one of the following area does the state government does not have control over the local bodies? State government do not have a control over the local bodies. Citizens grievances, financial matter, legislation and personal matters. Do not have a role on legislationல ரோல் இருக்கு, ஃபினான்ஷியல் மேட்டர்ல ரோல் இருக்கு. அது என்ன பர்சனல் மேட்டர்? யாருக்காவது ஆன்சர் I தெரிகிறதா? think marriage. அதுல கை வைக்கிறாங்களோ அதான் நினைக்கிறேன். 27 ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிறேன். ஆனா வந்து citizens grievances. Which of the following areas does the state government do not have a role on local bodies? A citizens grievances அப்படின்னு சொல்றாங்க. Okay. So consider the following statement regarding the political parties in India. Representation of People Act 1951 provided for the registration of political party. Registration of political party 51 சரி வச்சுக்கலாம். The registration of political parties carried out by the election commission carried out by okay. National level political parties one which recognized in 4 states or more. இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இல்ல, அதனால வச்சுக்கலாம். During 1999 general election, there was 6 national and 48 state level parties recognized by the Election Commission of India. இது 1999 2001ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று கான்செப்ட். சரி, இதுல ஆன்சர் என்ன போடலாம்? ஆல் த 3 கண்டிப்பா கரெக்ட்டா. 3 கண்டிப்பா கரெக்ட். 1 2 3 மூணுமே கரெக்ட் இருக்கு. அப்படின்னா 1 2 3 4 தான் ஆன்சரா வருது. ஆனா 1999 எலெக்ஷன்ல கேட்டிருக்காங்க. சரி, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பாலிட்டி விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுங்க. 1999ன்னு சொல்றாங்கல்ல, about 2024ல நடக்கும்போது 6 நேஷனல் பார்ட்டி, அப்புறம் ஸ்டேட் பார்ட்டிஸ் எவ்வளோ? 50க்கு மேல இருக்கு. அது மட்டும் தான் தெரியும். நம்பர் எக்ஸாக்ட்டா 56 state parties. ஓகே. 56 state parties. ஞாபகம் வச்சுக்கோங்க. Recognized. With reference to Indian polity, which of the following statement is correct? Planning Commission is accountable to the Parliament. சரி. A president can make ordinance only when either the two houses of the parliament is not in session. அப்பதான் பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் மேக் பண்ணும். அட்லீஸ்ட் ஒன்று வந்து செஷன்ல இருந்தாலே பாஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. சரி, மினிமம் ஏஜ் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இஸ் 40 years. மினிமம் 40 வருஷம் ஆயிருக்கணும். சரி, a national development council is constituted of the union finance minister and finance chief minister of all states. National development council கரெக்ட் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஆனா இது கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான்.
எப்படிடா மினிமம் மினிமம் ஏஜ்னு ஏஜ்னு ஒண்ணு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓ மினிமம் ஏஜ் கிடையாது, மேக்ஸிமம் தான் 66 வயசா? அதுவும் தாழ் கிடையாது. 65 65. 65. ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65, ஸ்டேட் ஹை கோர்ட்டுக்கு 62. சரி. ஒன்னு ஏன் டி தப்பு? டில வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பாடி. அதுல யார் யார் இருப்பாங்கன்னா பிஎம் இருப்பாங்க, பிஎம்க்கு அப்புறம் வந்து இது கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சிஎம் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இதை பிஎம் பார்த்துருக்கேன். வந்தாருன்னா அந்த இடத்துல பிஎம் இல்ல ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதுல இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேட்ல இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்ல யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கிறது ஒரு இதாக இருக்கு, ஒரு கவுன்சில். ஓகே, நெக்ஸ்ட். எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர் என்ஜாய்ஸ் ஈக்குவல் பவர் பட் ரிசீவ் அன்இக்குவல் சேலரி. சேலரி ஆனால் எல்லாருக்கும் ஒரே சேலரி தான். இது ரொம்ப ஓவரா இருக்கு, தப்பா இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் என்டைட்டில் டு த சேம் சேலரி அஸ் ப்ரொவைடட் டு த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சரி, அவங்கள ஈக்குவல் லெவல்னு சொல்லிட்டு அதுக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா ரிமூவல் ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஷல் நாட் பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்ட் இந்த மேனர் லைக் கிரவுண்ட். இது கரெக்ட் தான். கிரவுண்ட் இந்த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் 5 years from the date he assumes his office or till the day he attained the age of 62. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 62னா இதுக்கும் 62 தானே? 65 இப்பதான் சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு 65. ஓகே, அப்ப சீஃப் நீ ஜஸ்டிஸ் ஆஃப் தூங்கிட்டு இந்தியாவுக்கு இருக்கியா என்ன? இல்ல வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குடா, அதுதான் கேட்டேன். அப்புறம் தப்பா படிச்சியா, அதான் கேக்குறேன். நல்லா தான் இருக்கேன். 65வா? அப்போ 2 எனிஹவ் கரெக்ட். ஆனா இப்ப வந்து 2 தப்பு. இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்க்கு அப்புறம் தப்பு. கேபினெட் செக்ரட்டரிக்கு ஈக்குவலா மாத்திட்டாங்க. ஆமா, 2 தப்பு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அப்ப கரெக்ட். இப்ப வந்து அவரோட இதை வந்து சேலரி ஈக்குவல் டு கேபினெட் செக்ரட்டரி மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த 2023 அப்பாயின்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன் அதர் எலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் அண்ட் சேலரி அலவன்சஸ் அதுல வந்து மாத்திட்டாங்க. அதே மாதிரி அதுலதான் அந்த செலெக்ஷன் கமிட்டியும் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஸ்டின் இந்த வருஷம் வந்தாலும் அது போட்டுருங்க. செலக்ட் கமிட்டி. அது ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனை அது? அது அனூப் பர்ன்வால் கேஸ் வழியா வந்திருக்கும். 3 பேர் வந்து செலெக்ஷன் கமிட்டி வச்சு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிஎம் அதுல சீட்டை எப்போ தூக்கிடுவாங்க அதானக்கா? ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்துருவாங்க, அதான் பிரச்சனை. அது இல்லாம இப்ப என்னன்னா இவர் ஆப்போசிஷன் வந்து டிஸ்கண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனா அதை எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால இப்ப நியூஸ்ல இருக்கு. இப்ப அப்பாயிண்ட் பண்ணாங்கல்ல ஒரு 2 வாரம் முன்னாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஆமா. அப்ப வந்து 3 பேரு, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் சிஜிஐ. இவர் மினிஸ்டர். சிஜிஐ வந்து அவங்க கான்ஸ்டிடியூட் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூட் பண்ண ஆக்ட் படி இவங்க சிஜிஐ வர மாட்டாங்க. கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன். 2 எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இது வந்துருவாங்கக்கா, ஒரு ஜுடிஷியரி வர மாட்டாங்கடா. கிடையாதா? சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராசஸ் வேகா இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கமிட்டி பண்ணுவாங்க. அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும், அப்புறம் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும்னு சொல்லி இருக்கும். அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை மட்டும் தூக்கி விட்டு இவங்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போட்டானுங்க அந்த ஆக்ட்ல. ஓகே, புரியுது. சரி, in the case of election of Lok Sabha, the amount of security deposit for the general category candidate and the SC/ST category candidate is respect to இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் சேஞ்சிங் இல்ல இப்போ எவ்வளோ? இது வந்து ஜெனரல் கேட்டகரியா? லோக்சபா 25,000 10,000. 25 10,000. அப்ப அதே இதெல்லாம் இல்ல, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னா 15,000 ரூபாய் 2 பேருக்குமே. அவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லைல்ல? ஓகே, கரெக்ட், அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. லோக்சபாவில் மட்டும் ரிசர்வேஷனு 15. In terms of Lok Sabha,
cannot be extended under any circumstance. Okay, and can be extended by a month, by 6 months at a time. Okay, can be extended by 1 year at a time during the proclamation of emergency. Can be extended 2 years during the proclamation of emergency. ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். Which of the following authorities recommended that the principle governing of a grant in aid of the revenue to the state out of the Consolidation Fund of India? Grant in aid of the revenue to the state out of the Consolidation Fund of India, Finance Commission, Interstate Council, Union Ministry of Finance, and Public Accounts Committee. யார் கவர்ன் பண்ணுவான்னு கேக்குறாங்க. சரி, என்னடா ஆச்சு? சரி, ஃபினான்ஸ் கமிஷன், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ஃபினான்ஸ் மினிஸ்டரா இல்லை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியா? ஃபினான்ஸ் கமிஷன்டா கிராண்டிங் எய்ட் கொடுக்கறது. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, சரி, ஓகே. இதென்ன 275 சொன்னீங்க? நீங்க எந்த ஃபினான்ஸ் கமிஷன் போட்டு சி ஆப்ஷன் சார்? சரிங்க, ராகுல் தூங்குறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கடா. சரி இருங்க, வேற யாராவது சால்வ் பண்ணுங்க. நான் உட்காந்து நான் பார்த்துக்கலான் இருக்கேன். சால்வ் பண்ணுங்க அக்கா. வேற யாரோ பண்ணா பண்ணுங்க, இல்லை நானே பண்றேன். ஓகே, நானே பண்ணவா? பண்ணுங்கக்கா, அவன் மார்க் பண்ணுவான். Okay. Which one of the following statement is correct? Only the Rajya Sabha, not the Lok Sabha, can have nominated members. Okay. There is a constitutional provision for nominating 2 members belonging to the Anglo-Indian community to the Rajya Sabha. There is no constitutional bar for the nominated members to be appointed as a union minister. A nominated member can vote both in presidential and vice presidential election. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன்லி ராஜ்யசபா நாட் லோக்சபா வந்து நாமினேட்டட் மெம்பர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அது தப்பு. கரெக்டா ராகுல்? அது தப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, the constitution provision for nominating 2 members belonging to வந்து ராஜ்யசபாங்கிறாங்க, அது லோக்சபா. ஓகேவா? அது தப்பு. சி அப்படியே இருக்கட்டும். a nominated member can vote both in presidential and vice presidentialங்கிறாங்க, அதுவும் தப்பு. only vice presidential election. ஸோ ஆன்சர் வந்து சி. அதாவது இப்ப வந்து ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் முடிஞ்சிட்டு. ஆமாண்டா, 104. Okay, consider the following statement. The joint sitting of the 2 houses of the parliament in India is sanctioned under Article 108 of the Constitution. Okay, joint sitting of Lok Sabha and Rajya Sabha was held in the year 1961. First time வந்து 1961. Okay, correct. The second joint sitting of the 2 houses of Indian Parliament was held to pass the Banking Service Commission bill. இது செகண்ட், அதுவும் கரெக்ட். மொத்தமா எத்தனை பில் பாஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி? மொத்தமா 3 பில் பாஸ் ஆயிருக்கும்டா. ஒன்னு என்னது? ஃபர்ஸ்ட் வருதுல 1961, அது வந்து டவுரி ப்ரோஹிபிஷன் அது. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து என்னன்னா, இது இப்போ நான் படிக்கிற பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில். மூணாவது வந்து என்னன்னா, இதுடா அட்டாமிக் எனர்ஜி பட் அது பேர் என்ன, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் பில். டெரரிசம். ஆர்டிகல் 108. ஆமா, ஆர்டிகல் 108 கரெக்ட். ஓகே, இது ரெண்டு வந்து பிஜேபி, ஒன்னு ஜனதா, ஒன்னு பிஜேபி, ஒன்னு இது. ஓகே, next, which one of the following bills must be passed by each house of the Indian parliamentary separately by special majority கேக்குறாங்க. ஆர்டினரி பில்லா, மணி பில்லா, ஃபினான்ஸ் பில்லா, கான்ஸ்டிடியூஷனல் பில்லா? ஆர்டினரி பில் வந்து லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. சோ அத ரிமூவ் பண்ணிட்டோமா? இல்லப்பா, ரெண்டுத்துலயும் பாஸ் பண்ணுவாங்க, ஆனா சிம்பிள் மெஜாரிட்டிக்கா. அதான் ரெண்டுத்துலயுமே பாஸ் ஆகணும். ரெண்டுத்துலயும் பாஸ் பண்ணாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, மணி பில் கிடையாது. சாரி, ஆர்டினரி பில். மணி பில்லோட சொல்லட்டுமா? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, as per the Indian protocol, who among the following ranks highest in the order of precedence? ஓகே,
Deputy PM, former president, governor of the state within his state, speaker of the Lok Sabha. ஃபார்ம் First what? என்னது? கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் வருமோ? Governor of தான் வரும். ஓகே ஓகே பிரசிடென்ட் கவர்னரும் ஒரே லெவல்ல இருப்பாங்க. First வந்து PM. டெப்டி பிரைம் மினிஸ்டர் இல்ல நீ சொல்ற. டெப்டி பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டே கிடையாது. அவர் எப்படி இருக்க மாட்டாரு. அவர் வந்து இவருக்கு ஃபார்மர் பிரசிடென்ட்க்கு அப்புறம் வருவாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கேபினட் செக்ரட்டரியா இருக்காங்க. இங்க குடுத்திருக்கவங்க இதெல்லாம் பாரு, அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்கன்னு நான் சொல்றேன். கம்பேரிட்டிவ்லி பாரு. நான் சொல்லவா, சிஜிஐக்கு முன்னாடி இருக்காங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், தெரியுமா? ஆமாண்டா. ஏன்னா மினிஸ்டர்ஸ்லாம் முன்னாடி இருப்பாங்கல்ல, மினிஸ்டர்ஸும் முன்னாடி தான் இருப்பாங்க. பிஎம்மும் டெப்டி பிஎம் மட்டும் தான் முன்னாடி இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, கேபினெட் மினிஸ்டர்ஸ், அவங்கலாம் அதுக்கப்புறம் சிஜிஐக்கு அடுத்து வருவாங்க. அனிமா 7th லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இவங்க ஒண்ணா வருவாங்க. இருங்க நான் சொல்றேன். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிஎம், கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட், அப்புறம் ஃபார்மர் பிரசிடென்ட், அப்புறம் டெபுட்டி பிஎம், அப்புறமேட்டா சிஜிஐ, அப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இல்ல சிஜிஐ ஸ்பீக்கர் ஒரே ரேஞ்ச். ஆனா இவங்க இப்படிதான் கொடுத்திருக்காங்க. அவன் தப்பா கொடுத்திருப்பான், அவனை நம்பாத. அது லட்சுமிகாந்த்ல பார்த்தனா உனக்கு கரெக்ட்டா தெரியும். சிஜிஐயும் ஸ்பீக்கரும் ஒரே ரேஞ்ச்ல இருப்பாங்க. அது லட்சுமிகாந்த்ல பாரு, சங்கவி சொல்றது கரெக்ட். இதுல லட்சுமிகாந்த்ல என்ன சாப்டர்? அது லாஸ்ட் போனேன்னா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு ஒரு 97 பேரை கொடுத்திருப்பானுங்க. சரி ஓகே, நீங்க படிங்க, அடுத்து போங்க. Okay. Consider the following statement. The functions of the Finance Commission are to allow the withdrawal of money out of the Consolidated Fund of India. அவங்க வந்து withdrawவே பண்ணுவாங்கறாங்க. To allocate between states the shares of proceeds of taxes இருக்கட்டும். To consider the application for granting needs. இதுதான் முன்னாடி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால from the states. To supervise and report on whether the union and state government are levying taxes in accordance with the budgetary provisions. So 1 வராது. 4 வந்து சூப்பர்வைஸ்லாம் பண்ற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் 2 and 3. சரி இன்னும் பார்க்குறேன். 38 to allow to supervise பிரச்சனை. Okay. Consider the following statement. Electoral College of the presidential election in India. The value of the vote of elected member of the legislative assembly equals, அதுக்கு எதுக்கு ஈக்குவல் elected member equal எதுக்குனா state population divided by number of elected MLAs of the state into 100. கரெக்ட் தான். அப்படியா? 100 தப்பு. திருப்பி கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி அது வந்து 1000 இல்ல, அந்த கீழ இருக்கிறது எலெக்டட் எம்எல்ஏஸ் கரெக்ட்டா? எலெக்டட் எம்எல்ஏஸ் தானே மொத்தமா? எலெக்டட் எம்எல்ஏஸ் எலெக்ஷனுக்கு கேக்குறாங்கடா. அதான்க்கா, நம்ம தமிழ்நாட்டுல கால்குலேட் பண்ணணும்னு வச்சுங்க, 7 கோடி பேர், 7 crores வச்சுக்கலாம். 7 crores divided by 240 எவ்வளவு சீட்டு? ஸ்டேட் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எம்பிஸ் னு நினைக்கிறேன். கீழ செக் பண்ணி சொல்லுங்க ராஜே. ஆமா மாத்தி கொடுத்திருக்காங்க. 100 தப்பு தான். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் எம்பிஸ் னு எல்லாம் அந்த எம்பிஸ் அது வரும் நினைக்கிறேன். எம்எல்ஏக்கு ஈக்குவல் ஸ்டேட் பாப்புலேஷன் டிவைடட் பை எலெக்டட் பாப்புலேஷன் கொடுத்திருக்கான் பாரு. ஓ இங்க எம்பின்னு கொடுத்திருக்கணுமா? இல்லடா, செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல தான்டா தப்பு. இல்ல செகண்ட் ஸ்டேட்மென்ட் இரு நான் படிக்கிறேன். The value of the vote of an elected members of the parliament, okay, elected members of the parliament MPs is equal to total value of votes of all the MLAs and total number of elected MPs. இது கரெக்ட் தானே? அதுவும் கரெக்ட் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ் னு ஒரு வார்த்தையே வராதுக்கா. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அதுல வேல்யூ ரெண்டுமே வேல்யூ தான் வரும். ஒன்னு வேல்யூ ஆஃப் இது எம்எல்ஏஸ், இது அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் னு கொடுத்தா கூட பரவாயில்லை, எம்பிஸ் னு கொடுத்திருக்கானே. இது கொடுத்ததுனால நம்ம into 1/1000 போட்டு பண்ணுவோம். எனக்கு தெரியல என்னமோ, எனக்கு இந்த செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சரி, தேர்ட் ஸ்டேட்மென்ட் பாப்போம். There were more than 5000 members in the latest election. அது எப்படி எனக்கு தெரியும்? இல்ல அது தப்பு. ஆன்சர் 2 only. எப்படின்னு பாருங்க, நான் ஏதாவது பாக்குறேன். யாருக்காவது பிரசிடென்ட் எலெக்ஷன் தெரியுமா?
யார் ரீசெண்டா பாலிட்டி டெஸ்ட் எழுதுனா? கேவி நீ தான் சொல்லு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த 1000 வரணும்டா, தப்பது. 1000 மட்டும் தான் தப்பா? கீழே இருக்கிறதுக்கு வேல்யூ கரெக்டா? எம்எல்ஏ கரெக்டா? இது எனக்கு எம்பிக்கு எம்எல்ஏ கன்ஃபியூஸ் ஆகுது. 2 ஸ்டேட்மெண்ட்டே படிக்கிறது. வேல்யூ ஆஃப் 4000 எம்எல்ஏ மேல கொடுத்துருப்பாங்களா, கீழே வந்து நான் வேல்யூ ஆஃப் சொல்றேன் பாரு. 4000 The value எம்பி of vote of கொடுத்துருப்பாங்களா? MLA. இல்ல சொல்றேன் பாரு. மேல உள்ள ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்புன்னா 1/1000 வரும். இன்டு 1/1000 1000 வரணும். Total population of the state divided by the number of elected members of the state legislative assembly into divided by 1/1000. இதுதான் வந்து ஃபார்முலா. இதனால அது தப்பு. அப்படியே எம்பிக்கு வா. அப்படியே value எம்பிக்கு வா. total value of vote of all MLAs of all states. Total value எடுத்துக்கறாங்க. திரும்பி வந்து total number of elected members of the parliament. இங்க வேல்யூ. ஓகேவா? கீழ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆமா. வேல்யூ ஆஃப் எம்எல்ஏ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் எம்பிஸ். இங்க எம்பிஸ். இதுதான் வேல்யூ ஆஃப் எம்பிஸ். இப்போ இதனால தான் என்ன மேட்டர்னா, எம்பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது இந்தியா ஃபுல்லா. ஒரே வேல்யூ தான். தமிழ்நாட்டுல இருந்து போற வேல்யூ எம்பியோட வேல்யூ ஒன்று தான். கோவால இருந்து போற எம்பியோட வேல்யூ ஒன்று தான். ஆனா எம்எல்ஏவோட வேல்யூ ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். தமிழ்நாட்டோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் வரஸ் கம்பேர் டு யூபி. புரியுதா? பட் இட் சிக்னிஃபிகன்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அது கரெக்ட் தானே? சிக்னிஃபிகன்ட் ஹூ? லார்ஜ் ஸ்டேட் சிக்னிஃபிகன்ட்லி. ஆமா அதான். ஏன்னா பாப்புலேஷன் அதிகம்ல. பாப்புலேஷன் அதிகம். மேல பாப்புலேஷன் அதிகமா இருக்குல்ல. என் மைண்டுக்குள்ள ஏதோ 1+1 ன்னு டிவைடட் பை 1+1 ன்னு ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமா அதுவும் இருக்கு. கரெக்ட்டா? எலக்டோரல் ஓட் அதுவும் இருக்கு. ஆனா எனக்கு ஃபார்முலா சரியா தெரியல. 1/1000 ஞாபகம் இருக்கு. 1+1 ன்னு வரும் கீழ. யாராவது லட்சுமிகாந்த்ல இருந்து அது போட்டோ எடுத்து இருங்க. அது எதுக்குன்னா the அது quota வந்து மெஜாரிட்டிக்குக்கா. மெஜாரிட்டிக்கு. அது கோட்டாக்குக்கான்னு யாரோ போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே. ஓகே. ஆனா எப்ப வந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு குழப்பிட்டே இருக்குடா அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மட்டும். அதுவும் சரி, யூபி எலெக்ஷனுக்கும் சரி. என்னடா ஆச்சு? எனக்கு கேக்குது. ஓகே. கேக்கல நினைச்சேனா. Okay. Consider the following statement. First one, while members of the Rajya Sabha are associated with the committees on public accounts and public undertakings, members of the committee of on estimates are drawn entirely from the Lok Sabha. 22-30. The Ministry of the Parliamentary Affairs works under the overall direction of Cabinet Committee on Parliamentary Affairs. Okay. The Ministry of the Parliamentary Affairs nominates members of the Parliament on committees, councils, board and commission etc. set up by the Government of India in various ministries. 3 தப்பு தானே? அது வந்து மினிஸ்ட்ரி இந்த அஃபேர்ஸ் தானே பண்ணும். அகாமடேஷன் ஆமா கரெக்ட் தான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்டும் தப்பு. எஸ்டிமேட்ஸ்ல வெறும் லோக்சபா மட்டும் தானே சார்? ஆமா அதானே சொல்றான். ஆமா அதான் சொல்றாங்க. அவனும் அதான் சொல்றாங்க. இது 22 3 கமிட்டி அக்கா. ஆனா அவங்க 3 கமிட்டியுமே லோக்சபா மட்டும் தான் சொல்றாங்க அக்கா. இல்லையே. கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட், பப்ளிக் அண்டர்டேக்கிங், மெம்பர் ஆஃப் த கமிட்டிஸ் ஆன் தி அசோசியேட்டட் தானடா சொல்றாங்க. இஸ் அசோசியேட்டட் வித் தி கமிட்டி. ராஜ்யசபா வந்து அசோசியேட் ஆயிருக்கும். லோக்சபா வந்து எஸ்டிமேட்ல வெறும் லோக்சபா மட்டும் தானே இருக்குங்கறாங்க. அப்படி சொல்றாங்களா? அதோட அர்த்தம் அதானா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்யசபா அசோசியேட் பண்றாங்க. எஸ்டிமேட்ஸ்ல ராஜ்யசபா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு லோக்சபா மட்டும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 இதுல லோக்சபா இல்லன்னு சொல்லவே இல்ல. இல்லன்னு சொல்லல. அசோசியேட்னு சொல்லிட்டாங்கல. அடுத்ததுல தான் வந்து மெம்பர் என்டையர் ஃப்ரம் இந்த எஸ்டிமேட்ஸ்ல மட்டும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது வந்து படிச்சோம். கேபினெட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் வந்து ஓவரால் வர்க் அண்டர் தி கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ். ஓகே. இங்க வந்து என்ன வரும்? அகாமடேஷனா? மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் இங்க என்ன வரும்? அப்ப என்ன மினிஸ்ட்ரி வரும்? கமிட்டி ஆன் அகாமடேஷன் கமிட்டி. மினிஸ்ட்ரி கமிட்டி. சாரி அப்பாயின்ட்மென்ட் கமிட்டி. அகாமடேஷன் வேற, அப்பாயின்ட்மென்ட் வேற. அப்பாயின்ட்மென்ட் கமிட்டி. 2024ல ஒரு கமிட்டியே கண்ட்ராவின்னு ஒரு கமிட்டி கேட்டிருந்தானுங்கல்ல. 23லயே அது என்ன கமிட்டி? அது என்ன கமிட்டி சொல்ற? ஆன்லைன்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அது வந்து இது சபார்டினேட்டிவ் ரூல் ஆஃப் லா.
சபார்டினேட் கமிட்டி Ah, சம்திங் ஞாபகம் இல்லை எனக்கு. before the table அந்த இதுல வருது. Okay. Survey of India is under which ministry? Under the Ministry of Defense, Environment and Forest, Home Affairs, Science and Technology. ஹோம் அஃபேர்ஸ். அப்படியே ஓடி போயிடு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா? டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் சர்வே பண்ணுதா? இது ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்னு இருக்கு. ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆமா. அப்படியே மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் ஒன்னு இருக்குதுல்ல? அது எந்த மினிஸ்ட்ரின்னு தான் கேக்குறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் அப்படிதான் இருக்கணும். அது ஏதோ மாறும். சரி பாக்குறேன். ஐயோ சரி. Okay. With reference to the Indian Parliament, which one of the following is not correct? Okay, the appropriate bill must be passed by both the houses of the Parliament before it can be enacted into law. Appropriate bill. Okay. No money shall be withdrawn from the Consolidated Fund of India except under the appropriation made by the Appropriate Act. Okay. Finance bill is required for proposing new taxes, but no additional bill act is required for making changes in the rate of taxes which are already under operation. Okay. No money bill can be introduced except on the recommendation of the president. Okay. D correct. C-யும் correct. ஏற்கனவே இருக்கிறதுக்கு திரும்ப பண்ணணும்னு அவசியம் கிடையாது. C-யும் correct, B-யும் correct. D, A மட்டும் தான் தப்பு. ஏன்னா அப்ரோப்ரியேஷன் பில்னா அது வந்து லோக்சபா மட்டும் தான் பண்ணணும். ஆமா, from இதுல அது அப்ரோப்ரியேட் பில் தானே. ஓகே, அப்படி சொல்றீங்க. ஃபைன் ஃபைன். ஃபினான்ஸ் பில்னா ரெவென்யூ ஜெனரேட் பண்றது, அதுக்கு போடுறது. ஓகே. அந்த ஜிஎஸ்ஐ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், ஜியோகிராபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஓகே. Okay. Consider the following task. Okay. கீழ என்ன சொல்றாங்க, which of the above are functions of the Election Commission of India ன்னு கேக்குறாங்க. Superintendent's direction and conduct of free and fair election. Okay. 324. Preparation of electoral rolls for all the election to the parliament, legislature and the office of president and vice president. Giving, recognizing to the political parties and allocating election symbol to political parties and individual contesting the election. Proclamation of final verdict in case of election dispute. Proclamation. Proclamation of final dispute வந்து இவரு யாரு, ஹைகோர்ட். ஓகே. ஹைகோர்ட் தான் வந்து இந்த இதுக்கெல்லாம் பண்றது. பார்லிமெண்ட் ஸ்டேட் ஃபைனல் வெர்டிக்ட்னு சொன்னா அது சுப்ரீம் கோர்ட் தானே? ஃபர்ஸ்ட் வே வந்து ஹைகோர்ட்டா, அதுக்கப்புறம் வேணா சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஆனா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஏதாவது இஷ்யூனா டைரக்ட்லி கோஸ் டு சுப்ரீம் கோர்ட். நான் கரெக்டா தானே சொல்றேன்? யாரா சொல்லுங்க. அவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சுனா நான் ஏங்கா என்னக்கா இல்ல எலெக்ஷன் டிஸ்பியூட் வெர்டிக்ட் இருக்குல சாங், அது வந்து ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு போகும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஆமா, ஆனா எம்பியோட டிஸ்பியூட்டா இருந்தா ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் போலாம். ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம். இப்போ வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் ஹை கோர்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆபீஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட வெர்டிக்ட் வந்து கன்ஃபார்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எம்பியுமே ஹை கோர்ட் போகும்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் தான் எம்பி எம்எல்ஏ எல்லாமே ஹை கோர்ட் தான். ஏன்னா இவருக்கு தான் சுப்ரீம் கோர்ட். பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க, அதுக்குள்ள போடணும் ஹை கோர்ட்ல, இல்லனா அதுவும் செல்லாது. ஓகே. 15 days என்னன்னு தெரியல, அத அப்படியே விட்டுருங்க, மைண்ட்ல வச்சுக்கலாம். 44 போடா क्वेश्चन. Consider the following statement. The Speaker of Lok Sabha has the power to adjourn the House Sindai, but on progression, it is only the President who can summon the House. Unless sooner dissolved or there is an extension of the term, there is an automatic dissolution of Lok Sabha by excess of time at the end of the period of 5 years, even if no formal order of dissolution is issued by the President. The Speaker of the Lok Sabha continues in office even after the dissolution of the House,
and until immediately before the first sitting of the house. 3 correct. 2வும் கரெக்ட் மாதிரி தான்க்கா இருக்கு. கொஞ்சோண்டு ஆங்கிலம் புரியவில்லை. ஆமா. Unless sooner dissolved or there is an extension of term, there is an automatic dissolution of Lok Sabha by a flux of time. At the time period of 5 years, even if no formal order of dissolution is issued by the president. President குடுக்கலனா கூட டிசால்வ் ஆயிடும்னா அப்ப பிரசிடென்ட்டே எதுக்கு? ஓகே 5 வருஷம் முடிஞ்சதுக்கு தானா Automatic போயிடும்ங்கறாங்களா? dissolve ஆட்டோமேட்டிக்கா போ அதுல இவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் அது டிசால்வ் இல்ல ஆகாதுன்னு இல்ல தானே அர்த்தம். டிசால்வ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிடும். அப்படியா? ஆ அது தெரியும். ஆனா அதுதான் அதுல சொல்றாங்களான்னு நான் யோசிக்கிறேன். அப்படிதான் சொல்றாங்க. ஃபார்மல் ஆர்டர் கொடுக்கலனா கூட அது டிசால்வ் ஆயிடுமா? Okay. Which one of the following statement is not correct? In the Lok Sabha, no conference motion has set out the ground on which it is based. Okay. In the case of no conference motion in Lok Sabha, no condition of admissibility have been laid down in the rules. Okay. A motion of no conference once admitted has to be taken up within 10 days of the leave being granted. Rajya Sabha is not empowered to entertain a motion of no conference. Not correct கேக்குறான். அக்கா 1 பாருங்களேன். நம்ம கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு இதுக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு எந்த கிரவுண்டுமே தேவையில்லல்ல. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணலாம்ல. ஆமா. வெறும் ஒரு 50 பேர் வந்து சைன் போட்டு ஆ. கொடுத்தா போதும். அவங்க தானா அந்த 14 டேஸ் பீரியட் தான் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு எந்த ஆனா ஏதோ இன்னொரு மோஷனுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் தேவை. எதனால அத இது இது பண்றாங்கன்னா அவங்க கிரவுண்ட் வேணும். சென்சர் மோஷன். சென்சர் மோஷன். சென்சர் மோஷன். சென்ஷூர் மோஷனா? ஓகே. சென்சர் மோஷன் லீட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். கரெக்ட்டா? கரெக்ட். அட்ஜஸ்ட்மென்ட் மோஷன் லீட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இல்ல ஏதோ ஒண்ணுதான். நோ அட்ஜாயின்மென்ட் மோஷன் லீட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். அட்ஜாயின்மென்ட் மோஷன் பாஸ் ஆகல அப்படினா அப்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு தான் போகணும் அது. ஆமா ஆமா கரெக்ட் ஆமா தான். கரெக்ட் இட் லீட்ஸ் கரெக்ட். டு இட் லீட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். பட் சென்சர் மோஷன் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டம் சென்சர் மோஷன் வந்து தெரிவிக்கிறது. பாஸ் ஆகல அப்படினா பாஸ் ஆயிடுச்சு ஒருத்தவங்க மேல அப்படினா அப்போ அந்த கவர்மெண்ட் வீக் அதுக்கு அப்புறம் உடனே கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவங்க ப்ரூஃப் பண்ணனும். சோ அதுக்கு எந்த பேஸும் கிடையாது. சொல்லுடா வித்யாபாரதி. அக்கா இப்ப சொன்னது வந்து சென்சார் மோஷன் அக்கா. இந்த क्वेश्चन கேக்குறியாடாமா? நான் கேஷுவலா சொன்னேன். எதெல்லாம் லீட்ஸ் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொன்னேன். ஓகேக்கா ஓகே. டே ஆன்சர் ஏடா? ராகுல் போயிட்டானா? ஐயோ தனியா கத்துறானே. யாராவது கால் பண்ணுங்களா அவனுக்கு? இதோ வராங்கா. ஓகே சாங். அந்த மாதிரி சென்ஷூர் மோஷன் வந்து ஸ்டேட் அசெம்பிளியுமே பாஸ் பண்ணலாமாங்க? சென்சர் மோஷனா? சென்ஷூர் மோஷன். ஒரு நிமிஷம் சாங்.
ஓகே, கேக்குதா? கேக்குது. இதுக்கு என்ன ஆன்சரு 45க்கு? அதுக்குள்ள நான் போயிட்டேனா? ஏதா நான் செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? கரெக்ட். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பாத்துக்கிட்டே இருந்துருங்க. ஓகே. நீ படிச்சுட்டே இரு ராகுல், நான் வந்து கண்டினியூ பண்றேன். ராஜ்யசபா இஸ் நாட் empowered to entertain a motion on no confidence. கரெக்ட் தான் இது. அங்கதான் முன்னாடி பார்த்தோம் இதை. A motion of no confidence once admitted, it has to be taken up 10 நாளுக்குள்ள of the leave being granted. Okay. Either in case of no confidence motion in Lok Sabha, no conditions are admissible has been laid down in these rules. In no conditions, இங்க conditions based. Motion has set up on there on which it based. Ground இருக்கு. ஓகே, கிரவுண்ட்ஸ் இல்லைன்னு பார்த்தோம். ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். சரி. ரெசல்யூஷன் ஃபார் மூவிங் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி மூவ் இன் ராஜ்யசபா அலோன்லேயே பண்ணலாமே, இல்லைனா எதிர் ஹவுஸ். ராஜ்யசபால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ராஜ்யசபா அலோன் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? என்ன क्वेश्चन இது? ரெசல்யூஷன் 46 ரெசல்யூஷன் ஃபார் ரிமூவிங் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஓகே மூவ்ட். ஓகே. வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணனா ரெசல்யூஷன் எங்க பாஸ் பண்ணா? ராஜ்யசபால மட்டும் பாஸ் பண்ணா போதும். ஆர்டிகல் 67B class B. Which of the following with reference to the Constitution of India, which of the following pairs is not correctly matched? ஃபாரஸ்ட் இதென்ன பார்த்தோம். ஃபாரஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் தான் அந்த 42nd கான்ஸ்டியூஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் அதில் தான் இருக்கணும். கன்கரண்ட்ல இருக்கணும், இல்லை யூனியன்ல இருக்கணும். ஆக்சுவலா ஸ்டாக் அது ரெசிடுவரி சப்ஜெக்ட்ஸ்ல வராது. சூப்பர், அது கூட வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கன்கரண்ட்ல வராது, எனக்கு அது தெரியும். பப்ளிக் ஹெல்த் ஸ்டேட் லிஸ்ட் தான், ஆல்ரெடி பார்த்தது தான் இது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங், போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது யூனியன்ல தானே இருக்கு, யூனியன் லிஸ்ட் தான். ஸோ அப்போ இதுதான் தப்பு. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் எதில் இருக்குது? எதில் இருக்குன்னா ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட் யூனியன் லிஸ்ட்ல இருக்குது. ஓகே, நான் வச்சுக்கோ. ரொம்ப ஃபேமஸ் இல்லை, அதனால இருக்காது. அப்படி நீ ரெசிடரின்னு போகாத. ரொம்ப லீஸ்ட். ஓகே ஓகே டன். The highest deciding body for planning in India is a planning commission of India. அவன் தான் பிளானிங் ஹையஸ்ட் தான். 2004ல கேட்டிருக்காங்க. சரி, ஹையஸ்ட் டிசைடிங் பாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஆஃப் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ செக்ரட்டரி ஆஃப் அ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். தெரியல. The constitution includes economic and social planning in concurrent list in 7th schedule of the Constitution of India. Concurrent list இருக்கான் பிளானிங். என்ன சொல்வீங்க? எனக்கு என்னமோ கன்கரண்ட்ல தான் வரும்னு தோணுது. எகனாமிக் அண்ட் சோஷியல் கன்கரண்ட்ல தான் வரும் ராகுல். ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி எப்படி நீ பிளானிங் கமிஷன் போடுவ? பார்லிமெண்ட் தானே வரும். கேபினெட் கமிட்டி. ஆக்சுவலி கேபினட் கமிட்டியா? ஆமா, கேபினெட் கமிட்டி தானே பிளானிங் கரெக்டா போடுறது. ஹையஸ்ட் டிசிஷன் அவங்க தானே டிசிஷன் எடுப்பாங்க அதுல. இல்ல, இந்தியாவோட பிளானிங் கரெக்ட் அக்கா. ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் த பிளானிங் இன் இந்தியா இஸ் பார்லிமெண்ட். ஆமாடா, அங்க தானே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே நம்ம பார்க்கணும். செகண்ட் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் செகண்ட் பொசிஷன் வச்சிருக்காங்களாம் பிளானிங்க்கு. ஹையஸ்ட் டெசிஷன் இவங்க, செகண்ட் பொசிஷன் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், மூணாவது வந்து பிளானிங் கமிஷன் தான். மூணாவது இடத்துல இருக்காங்க அவங்க. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு பிளானிங். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பிளானிங் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது. சரி, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுமா? ஐயோ, 4th ஜெனரல் எலெக்ஷன் 51, 55, 61, 60 செத்துட்டார்ல அவரு. 63 இல்லையா? சரி, நம்ம 65 வச்சுக்கலாம் சும்மா. ஹரியானா எப்போ ஃபார்ம் ஆச்சு? கர்நாடகா, மேகாலயா, திரிபுரா. 1965 அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தது. ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட். அந்த ஒரு இது போட்டு அந்த காலிஸ்தான் மூமெண்ட்லாம் நடக்கும்ல, முன்னாடியே வந்துடும். சரி, அடுத்தது மைசூர், கர்நாடகா.
மைசூர் கர்நாடகா தெரியல. தமிழ்நாடு வந்து 1969 செகண்ட் ஸ்டேட் டு தி ரீநேம்ல வந்து கர்நாடகா. 1969 தமிழ்நாடு மாகாணம்னு மாறி இருக்கும். அப்ப கர்நாடகா 69க்கு அப்புறம் 97 ஆனா கர்நாடகா 69 ரொம்ப பின்னாடியா தான் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் யூபி பேர் மாத்துறது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேர் மாத்திருப்பாங்க. ஹரியானா என்னடா 97 போட்டிருக்க? ஹரியானா இல்லக்கா, இது இது மைசூர் நேம் மாத்து. கர்நாடகா. ஹரியானா மைசூர் வந்து நேம் 1964 65 சம்திங் ஹரியானா இருக்கும். தான் வந்து முன்னாடியே வந்துடும். 66 4th ஜெனரல் எலெக்ஷன் சரி. 67. மைசூர் அண்ட் கர்நாடகா பேர் மாத்தினது 97. மேகாலயா அண்ட் திரிபுரா அதை வந்து பிரிச்சது வந்து 72. ஸோ இருக்கிறதுலே ஃபார்மேஷன் ஆஃப் ஹரியானா தான் ஃபர்ஸ்ட். 2 தான் ஃபர்ஸ்ட். 2க்கு அப்புறம் 1 வரணும். 2143. மேபி இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். சரி. அண்டர் விச் ஆர் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு ஒர்க்ஸ்? ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹியூமன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். ஆஹா, போர்ட்ஃபோலியோவே கன்றாவே இருக்கிற காலகட்டங்கள் அது. என்ன பண்ணலாம்? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஏதோ பண்ணலாமா? வராத மாதிரி தான் இருக்கு. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னா ஃபுட் அண்ட் செக்யூரிட்டிக்கு தானே வரும், ஃபுட் செக்யூரிட்டிக்கு. தப்புன்ட்டாங்க அக்கா. மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் அண்ட் உமன் டெவலப்மெண்ட் கிட்ட இருக்காது. அப்ப ஆன்சர் எக்ஸ். Rajya Sabha alone has the power to declare that it would be in national interest of the parliament to legislate with respect to the matter in the state list. ராஜ்யசபா அவன் மட்டும்தான் பண்ணுவான். லெஜிஸ்லேட் பண்றது அவன் மட்டும் தான் பண்ண முடியும். சரி, அவன் தான் பண்ண முடியும். எக்ஸ்க்ளூசிவான ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. சரி, ரெசல்யூஷன் அப்ரூவிங் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் பாஸ் ஒன்லி இன் லோக்சபா. ப்ரொக்ளமேஷன் இங்கே மட்டும் பண்ணா போதும். இவனோட எக்ஸ்க்ளூசிவ் விஷயம் அது. கொண்டு வரதுக்கு தான் 2 இடத்துலையும், முடிக்கிறதுக்கு இவன்கிட்ட மட்டும் பண்ணா போதும். இல்ல இல்ல ப்ரொக்ளமேஷனுக்கு போத். ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சினா ஸ்டார்ட் பண்றது அர்த்தம்ல. கரெக்ட். எண்ட் பண்றதுக்கு லோக்சபா மட்டும் பண்ணா போதும்ல. லோக்சபா வந்து அந்த ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்டையும் இது பண்ணி தான் அதுதாகும். ரெண்டுத்துலயுமே உண்டுடா. அது வந்து ஒன்னு செக்ஷன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு நம்ம நாலா பிரிச்சு போடணும் இதை பத்தி. ஆனா ப்ரொக்ளமேஷனுக்கு, அதாவது அப்ரூவ் பண்றதுக்கு 2 பேருமே இருக்கணும். கண்டினியூ பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கோ 2 பேருமே வேணும். ஆனா எண்ட் பண்றதுக்கு லோக்சபால மட்டும் பாஸ் பண்ணா போதும்ல. ஓகே, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் எண்ட் பண்றது எப்படி. என் பண்றது லோக்சபா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். எண்ட் பண்றது லோக்சபா மட்டும் போதும். ஓகே, ஆனா நீ ஏன் 1 போட்டிருக்க? ஏன்னா ராஜ்யசபா தானே அப்ரூவிங். சரி சரி, ஓகே ஓகே. ஒழுங்கா பார்க்கல. The Council of Ministers in the Union of the India is collectively responsible for the Lok Sabha and Rajya Sabha. Correct. Because the member of both the Lok Sabha and Rajya Sabha are eligible to the ministers of the union government. ஓ, அதனாலயா ஃபர்ஸ்ட் கவுன்சில் போத் இது பார்லிமெண்ட் தானே சொல்றாங்க. சரி, அதனால 2 பேருமே வச்சுக்கலாம். ஏன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஆர் எலிஜிபிள் டு த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது தனிப்பட்ட முறையில் இது கரெக்டுங்க. ஆனா இது தப்புனே வச்சுக்கலாமா? அப்போ லோக்சபா மட்டும் வச்சுக்கிட்டா அப்படி ஆன்சர் போட்டு பார்ப்போம், ஆன்சர் வருதான்ட்டு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா தான். லோக்சபா ஒன்லி. ஆமா, லோக்சபா ஒன்லி ரெஸ்பான்சிபிள் டு போத். அதனால தான் பட் இது நோ கான்ஃபிடன்ஸ் வந்து இதுல மட்டும் வருதுலக்கா. சரி, அப்ப நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் நோ கான்ஃபிடன்ஸ். அதனால கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். ஆமா, கரெக்ட். லோக்சபா மட்டும் தான் சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு was in his 4th term as a Prime Minister of India at the time of his death. 4 term ஜெயிச்சிட்டார், இல்ல 3 term தான் ஜெயிச்சாரு. இல்ல 4 டைம் ஜெயிச்சார். 4ஆவதுல தான் இறந்திருப்பாரு அவரு. அக்கா, மோடி and 1964 ஜவஹர்லால் நேரு both are equalized. 1964 இறந்தாருடா. அப்ப போட்டுக்கோ. 4 டைம் இருந்திருப்பாங்கக்கா. ஆனா 47 4 டைம் ஜெயிச்சிருக்க மாட்டார். 47 to 50 அந்த ப்ரொவிஷனல் இதுல இருந்து அப்படியே எடுத்துடுவாங்கல்ல. 51ல தானே ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும். அப்ப 4 டேர்ம் கரெக்ட் தானே? 50 அதான் 47ல இருந்து எடுத்தா 4th டேர்ம் தானே.
ஆமா ஆமா கரெக்ட். அதான் 4 டைம் ஜெயிச்சு ப்ரொவிஷனல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஜெனரல் எலெக்ஷன்ல இருந்து பார்த்தா 3 டைம் ஜெயிச்சிருப்பாரு. ஆ, மொத்தமா 4 டைம் இருந்திருப்பாரு. அப்படி பார்த்தா மோடி வந்து அவரை கிராஸ் பண்ணிட்டாருங்கிறது கரெக்ட். ம், ம். கிராஸ் பண்ணலக்கா, 2 பேரும் சேம் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. சரி. ஜவஹர்லால் நேரு ரெப்ரசன்டட் ராய் பெரைலி கான்ஸ்டிடுவன்சி, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், த ஃபர்ஸ்ட் நோ காங்கிரஸ் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அசியூம்ட் ஹிஸ் ஆஃபீஸ் இன் 1977. ஓகே, அவரு தான் சொல்றாங்க. என்னது மொராஜ் தேசாய் இருக்கலாமா? அப்போ 2 and 3 ஆன்சரு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லையே. 2 தெரியல, ஃபர்ஸ்ட் கரெக்ட்னு சொன்னோம்ல. ஏன் 4th term ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னியா? 4 டேர்ம் இருந்திருப்பாரு. அவங்க ஜெயிச்சு வந்தாங்க, ஜெயிக்காம இருந்தான்னு கேட்கல. 4 டேர்ம் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து அவர் தானே இருப்பாரு. ப்ரொவிஷனல் இதுல இருந்து, ப்ரொவிஷனல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்து. ஓ, அப்படி எடுக்கிறீங்க. 1 and 3 ஃபார் ஹிஸ் 4 term as a prime minister. ஓகே, ஆனா அப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல, பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஓகே, 47 to 52 அவர் பிரைம் மினிஸ்டர் தான். சொல்லு சார். இல்லக்கா, அப்பெல்லாம் ஸ்டேட் மினிஸ்டரே பிரைம் மினிஸ்டர்னு இருப்பாங்கல்ல, சிஎம்ஐஏ. இதுதாண்டா அந்த செங்கோல் மாத்தினது இவர்கிட்ட தானே கொடுப்பாங்க. இவங்களாம் தானே சேர்ந்து இது பண்ணுவாங்க, மவுண்ட் பேட்டன் இருந்து. ஆமா, ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்டா தான் இருப்பார். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படின்னு இருப்பார். யாரு? ஜவஹர்லால் நேருவா? ஜவஹர்லால் நேரு இல்ல. ஆமா, பிரசிடென்ட் வந்து இல்ல ராஜேந்திர. இல்லடா. வேற ஒரு பேர் வரும். இது லட்சுமிகாந்த்ல இருக்கு. சரி, அப்ப இது கரெக்ட்னு சொல்றாங்க, அவங்களும் கரெக்ட்னு தான் சொல்றாங்க. ஆன்சர் கீழே. இது தப்பா, இது கரெக்டா? சரி, ஓகே. Who was the speaker of the first லோக்சபா? யார் வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபாவோட ஸ்பீக்கர்? மௌலாங்கர், ஜிவி மௌலாங்கர். இன்னொருத்தர் இருப்பார்ல, இவர் ஸ்பீக்கர். இன்னொருத்தர் இருக்கிறது வந்து, ஓகே, அவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ல பிரசிடென்ட். ஆமா. ஓகே. Consider the following statement with respect to the financial emergency under Article 360 of the Constitution of India. A proclamation of financial emergency issued shall ceases to operate at a expiration of 2 months unless before expiration of the period it has been approved by the resolution of both the House of the Parliament. So if a proclamation of financial emergency is in operation, it is the competent of the President of India to issue a directives for the reduction of salaries and the allowances of all or any class of the person serving in connection with the affairs of the union, but excluding the judges of the Supreme Court and High Court. அவங்களையும் தான் கம்மி பண்ணலாம். அவங்களுக்கும் கன்சல்டேஷன் சார்ஜ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தானே போகுது. இது தப்பு, மேலே எடுத்துக்கலாம். 2 மாசத்துக்கு அன்லெஸ் proclamation of financial emergency issue shall ceases to operate an expiration of 2 மாசம் கழிச்சு அது எக்ஸ்பீர் ஆகிடும். அன்லெஸ் பிஃபோர் எக்ஸ்பீரியேஷன் of that period has been approved by the resolution both the House of the Parliament. 2 மாசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டேர்ம்ஸ்? இருக்குடா. 2 மாசத்துக்குள்ள அவங்க 2 பேரும் அப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது சீஸ் ஆயிடும், அவ்வளவுதான். அண்ட் ஒரு டைம் போட்டோம்னா அது இன்டெஃபினைட் டைம் இருக்கும், அவ்வளவுதான் அதுக்குள்ள உள்ள ப்ரொவிஷனே. அப்ப என்ன 2 மாசம் ஒரு வாட்டி போட்டோம்னா இன்டெஃபினைட் டைம் இருக்கும். அது 2 மாசம்ன்றது என்ன? அவங்க 2 பேரும் அப்ரூவ் பண்ணலனா ஓகே அப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்டெஃபினைட் டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். சரி. Chairman of the Committee of the Lok Sabha, Committee of the Public Account is appointed by the Speaker of Lok Sabha. ஒரு நிமிஷம் வித்யாபாரதி 6 வீக்ஸா அப்ரூவ் பண்றதுக்கு 2 months தேவை. அப்ப நம்ம 6 வீக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அது வந்து ஆர்டினன்ஸ். ஓகே, இதுக்கு போலாம். The chairman of the Committee on Public Account is appointed by the Speaker of Lok Sabha. The Committee on Public Account comprises the member of Lok Sabha, member of Rajya Sabha, and a few eminent person of industries and trade. சரி, இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? ஆனா நம்ம ஆப்போசிஷன் தான் வந்து இருப்பாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனா இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா? அப்பாயிண்ட் பண்றது ஸ்பீக்கர். சரி,
கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ல வந்து லோக்சபா மெம்பரு, ராஜ்யசபா மெம்பரு, சில எமினன்ட் பர்சன்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது ஓகே தான். ஏன்னா எப்படி ராஜ்யசபால இருப்பாங்க. பப்ளிக் அக்கவுண்ட் ராஜ்யசபால கமிட்டி இருப்பாங்கல்ல. கரெக்டா கொடுத்திருக்கான். 22 பேர் தான் அப்படின்னு. அதுல 15 பேர் லோக்சபால இருக்கணும், 7 பேர் ராஜ்யசபால இருக்கணும். எங்கேருந்து வந்தாங்க? ராஜ்யசபால இருக்கிற இந்த மெம்பர் வருவாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்படினாலும் அவங்க மெம்பர் இதுல தானே வருவாங்க. நாமினேட்டட்னாலும் அவங்க மெம்பரா தானே கன்சிடர் பண்ணுவாங்க. மெம்பர் ஆஃப் தி ராஜ்யசபா தானே. என்னக்கா? Who among the following has held office of the Vice President of India? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால யார் யாரெல்லாம் இருந்தா? ஆஹ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒன் இருந்திருக்காங்களா? மட்டும் தெரியும். இல்லையா? ஹிதயத்துல்லா அவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அவர் யாருன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா நம்ம இருப்பாரு. அப்ப வந்து பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஏதோ பிரசிடென்ட் செத்து போறதுனால வைஸ் பிரசிடென்டா போறதுனால இவர் ஏதோ அந்த மாதிரி இருப்பாங்க. மாறி ஏதோ இருக்கும். ஓ, ஆக்சுவலா 1ம் 4 மட்டும் தான் கரெக்ட். ஃபக்ருதீன் அலி அஹ்மத். ஆமா, அப்படிதான் நீலம் கொடுத்துருக்காங்க. சஞ்சீவ் ரெட்டி டைரக்ட் பிரசிடென்ட் தானே, வைஸ் பிரசிடென்டா இல்லையா? வைஸ் பிரசிடென்டா இருந்து அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆயிருப்பாருடா. ஆனா இல்ல, அவங்க கொஸ்டின் வந்து யார் யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காங்கன்னு தானே கேக்குறாங்க. கேட்டிருக்காங்க. இப்ப எல்லாருமே தான் ஒரு இல்ல, ஆனா வைஸ் பிரசிடென்டா இருந்ததா எல்லாருமே பிரசிடென்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்லடா, யார் யாரெல்லாம் அந்த ஆபீஸ்ல இருந்திருக்காங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. இவர் வைஸ் இல்லையா? பிரசிடென்ட் ஆஃபீஸ்ல இவங்க 2 பேர் இல்ல. ஓ சரி சரி, டைரக்ட் ஓகே. பேர் பிரசிடென்ட் தான் படிச்சதுனால இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபக்ருதீன் அலி அஹ்மத். ஆஹ் இவ பேர் வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஓகே. நாகேந்திர சிங், நாகேந்திர சிங், ஏஎன் ராய், திரிவேடி, அசோக் தேசாய், இவங்க யாருன்னு கேக்குறாங்க. இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களை தவிர பாக்கி எதுவுமே தெரியாது. யாருக்கா? ஆன்சர் தேவா? ராயா? ஏன்றே தானே அந்த அந்த ஹைரார்கிய உடைச்சிட்டு மேல போறது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆமா ஆமா. அப்பதானே வந்து கண்ணாவோ அவர் வந்து வெளில வந்துருவாரு. வெளில வந்துருவாரு, கடுப்பாய் வெளில வந்திருப்பாரு. அது அந்த ஜபல்பூர் கேஸ்ல டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்ததுனால இவரை சிபிஐ ஆக்கிருப்பாங்க. இவங்கள பண்ணிருப்பாங்க. அதான் இப்போ பேசுறீங்க. சரி, என்னது? பி ஆப்ஷன் சரியா? நாகேந்திர சிங் வந்து 2 பிரசிடென்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கே வந்து ஒரு பிரசிடென்ட்டா? ஓ, கரெக்டா சொல்றேன்னா? இப்போ யார் ஒருத்தர் இருக்காரு, பல்வந்த் ராய் தானே? பல்வந்த் ராய் மகன் தான் நினைக்கிறேன் பேரு. இப்போ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன் ஆஃப் த ஜட்ஜ். பல்வந்த் ராய் மென்தா உயிரோட இருக்காரா? இருங்கக்கா, பல்வந்த் ராய் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பஞ்சாயத்து ராஜ் இது பண்ணவரா? அவரு சாகலையா? யாரோ ஒருத்தவங்க தானே கிராஷ்ல இறந்திருப்பாங்க. அசோக் மெக்டாவா இல்ல பல்வந்த் ராயான்னு தெரியல. எனக்கு அவங்க லைஃப் ஸ்டோரிலாம் எதுக்கு நீங்க படிக்கிறீங்க, எனக்கு புரியல. டேய், இறந்து கூட தெரிஞ்சுக்க கூடாதா? சாரி, தல்வீர் பண்டாரி அது பேர். ஜஸ்டிஸ் தல்வீர் பண்டாரி. அவர் தான் பிரசண்டா இருக்கார் இந்தியாவோட ரெப்ரஸன்டேஷனா. ஆனா நாகேந்திர சிங்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு முன்னாடி. இன்னொன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஏஎன் ரேன்னு சொல்றீங்களா? திரிவேடி வந்து எலெக்ஷன் கமிஷனர். அசோக் தேசாய் வந்து அட்டார்னி ஜெனரல். ரொம்ப கஷ்டங்க எனக்கு. சரி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் that the legislative assembly of each state shall constitute not more than 450 members chosen by the direct election from territorial constituencies in the state. ஓகே, என்ன சொல்றாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஈச் ஸ்டேட் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 450 மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கா? இல்ல, அது ரேஞ்ச் தப்பா கொடுத்திருக்கான். 60 ரேஞ்ச் to 500. 500 60 to 500 பட் ஸ்மால் ஸ்டேட்டுக்கு கம்மியாகும். 40க்கும் கம்மி கோவாக்கு. சரி, a person shall not be qualified to be chosen to fill a seat in the legislative assembly of the state if he or she is less than 25 years of age. நாட் குவாலிஃபைடு தான். ஆனா 21 வயசுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியலையே. அது வந்து பஞ்சாயத்துக்கு, லோக்கல் 25 வயசு. இது 25 வயசு தான். கம்மியா இருந்தா 25 வயசு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஒன்லி செக் பண்ணிடுறேன். 59. சரி, the constitution of India
யூனியன் கவர்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சரி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் தட் ஆல் த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஷால் பி கம்பல்சரிலி பி சிட்டிங் எ மெம்பர் ஆஃப் லோக்சபா ஒன்லி. அவசியம் இல்லை. சரி, இந்த வந்து யூனியன் கேபினெட் செக்ரட்டரி ஆப்ரேட்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கீழே அவங்க சொல்ற டைரக்ஷன்ல தான் யூனியன் கேபினெட் செக்ரட்டரி ஒர்க் பண்ணுவாங்களாம். என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், இவங்களுக்கு கீழே இவங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கீழே, அந்த செகண்ட் பாயிண்ட் பாரு. அதான் சொல்லியிருந்தாங்கன்னா பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் வந்து கேபினெட் கமிட்டி கீழே ஏதோ ஒரு கீழே ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் கேபினெட் கமிட்டி ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் தான் நாமினேட் பண்ணுவாங்களாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கமிட்டிஸ் கவுன்சில்ஸ் போர்ட்ஸ் அண்ட் கமிஷன்ஸ். அதுதான் தப்பு நடக்கும். ஓகே ஓகே. அப்ப இது கேபினெட்னா பிஎம்கே கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிஎம் கீழே வருவாங்க. Actually, direct address to the PM. With reference to the Union government, consider the following statement. Ministry and Department of Government of India are created by the Prime Minister on the advice of Cabinet Secretary. சரி, டிபார்ட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி இவர் தான் கிரியேட் பண்ணுவார். சரி, ஈச் ஆஃப் த மினிஸ்ட்ரிஸ் இஸ் அசைன்டு டு த மினிஸ்டர் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். Each ministers is assigned to ministries. Okay, each ministries is assigned to the minister. President தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். அதனால நம்ம ரெண்டுமே கரெக்ட்னு வச்சுக்கலாமா? போத். தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படிடா கரெக்ட்? கிரியேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓ, பிரசிடென்ட் தான் கிரியேட் பண்ணுவார். அதையும் இல்ல, கேபினெட் செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணுவாரு. சரி, வேற என்ன ஏன் ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்ற நீ? டேய், அவரோட ஓன் சாய்ஸ்ல தானடா பண்ணுவாரு. மினிஸ்ட்ரிஸும் டிபார்ட்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டர் தான் இது பண்ணுவாரு. மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் பண்ணுவாங்க. கிரியேட்டட் பைன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதனால சொல்றேன். கிரியேட்டட் வந்து ஒன்லி பை பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் செக்ரட்டரிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாரு. அன்அஃபிஷியலா நீ வேணா அவருக்கு தெரிஞ்சவங்க கூட பேசிக்குவாரு, அவ்வளவுதான். ஓஹோ, சரி. கிரியேட் ஹிஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனே படியேன். இப்போ இந்த மாதிரி இருந்துன்னா அப்ப கேபினெட் செக்ரட்டரி சொல்றது என்னமோ பிஎம் கேட்டு அதுக்கப்புறம் அவர் உருவாக்குற மாதிரி இருக்கு பாரு. கரெக்ட் தான். ஆனா அவரோட ஓன் டிஸ்கிரிப்ஷன்லயே அவர் கிரியேட் பண்ணுவாருன்றது தான். ஓகே, சரி, ஃபைன். ஓகே. The Advocate General of the state is in India is appointed by the President of India upon the recommendations of the Governor of the concerned state. Governor recommendation. Okay, as provided in the Civil Procedure Code, the High Court has a original and appellate and advisory jurisdiction at the state level. சிபிசி பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட் ஹேஸ் ஒரிஜினல், அப்பலேட் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இதுதான் பிரச்சனை அந்த ஸ்டேட் லெவல். ஓகே, இது 2 தப்பு. 1 வந்து கவர்னர் தானா? ஒண்ணுமே தப்பு. அப்பாயிண்டட் பை கவர்னர் இல்ல, பிரசிடென்ட் இருக்கு. அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த அட்வைஸா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யூஸ்வலா இவங்களுக்கு இதா இருக்கவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இவங்க சொல்றவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அது இல்லாம ஹைகோர்ட்டுக்கு வந்து இதுல இருக்கும், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அது இல்லாம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன். ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 கரெக்ட்னு சொல்றாங்க. 2 வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல உங்களுக்கு. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எதுலயுமே கிடையாது. 143 தான அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு. ஹை கோர்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம அப்படி அது தூக்கிட்டாலுமே ஹைகோர்ட்க்கு வந்து இதுலயே கொடுத்துருவாங்கல்ல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். கான்ஸ்டியூஷன்ல இருக்குல்ல 221 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிகல். கரெக்ட். சரி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் வாஸ் செட் அப் during the Prime Minister of Lal Bahadur Shastri. 42 42nd Constitution Amendment 19 இல்ல 66 ஐடி பீரியட்ல வந்துவாங்க. ஓகே, இந்திரா காந்தி பீரியட்ல தான். ஓகே, a member of CAT are drawn from both judicial and administrative stream. ரெண்டாவது கரெக்ட் இல்ல?
சரி. With reference to the union government, consider the following statement. A number of ministries at the center on the 15th August 1947 was 18. அப்போ வந்து 18 மினிஸ்டர் தான் இருக்காங்க. இப்போ வந்து 36. எப்போ அது? இப்போ 36 85 இருக்காங்க. தப்பா கொடுத்துறாங்க. ஒன்னையும் கொடுத்துருக்கோம். ஆனா 89 கூட எனக்கு தெரியல. இரு பாக்குறேன். 64 18 தானா? சரியா? இப்போ வந்து 85. சரி. With reference to the consumer dispute redressal at a district level in India, which of the following statement is not correct? Not correct கேட்டிருக்காங்க. Consumer dispute redressal at a district level in India. சரி. A state government can establish more than one district forum in a district if it is deemed fit. Okay. One of the members of the district forum shall be a woman. Okay. District forum entertains a complaint where the values of goods and services does not exceeds the rupee 50 lakh. A complaint in relation to any good sold or any services provided may be filled with a district forum by the state government as a representative of the interest of the consumer in general அப்படின்னு சொல்றாங்க. நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெண்டு மூணு கொண்டு வந்துக்கலாம் வேணும்னா அப்படின்னு சொல்றாங்க. ஒன் மெம்பர் வந்து கண்டிப்பா உமனா இருக்கணுமா? ஒரு லிமிட் கொடுத்து ஒரு 50 லட்சத்துக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் அது டீல் பண்ணும். கம்ப்ளைண்ட்ஸ் வேர் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு வேல்யூன்னு சொல்றாங்க 50 லட்சம் மேலன்ட்டு. டிஸ்ட்ரிக்ட்ல 50 லட்சமா? சரி. Complaint in relation to any goods sold or any services provided by may be filled with a district forum by the state government as a representative of the interest of the consumer in general. டி ஒரு மாதிரி இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டே கான்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு அப்பலண்டா இருப்பாங்களா, கம்ப்ளைண்டா? அந்த ஸ்டேட்மெண்டே ஆக்சுவலா எனக்கு புரியல. அவ்வளவு இங்கிலீஷ் வரல. என்ன சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல? ஸ்டேட் கவர்மெண்ட்டே கம்ப்ளைண்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் வந்து ஃபைல் பண்ணலாமா ஜென்ரல் கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்ல? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் இருக்குல்ல, அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஆனா ஆன்சர் வந்து அது என்னமோ அந்த நம்பர்ல தான் தப்பு இருக்கும்னு தோணுது. 50 lakhsன்னு வருது இல்ல. ஒரு லட்சம். நாம வந்து இது இருக்குல்ல சிவில் ப்ரொசீஜர், இது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதையே எக்ஸிட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுவே மோர் தென் 20 lakhs மேல உள்ளதுலாம் அங்க பாக்கணும், 20,000க்கு மேல பெக்யூனியர் அமௌண்ட்டா தான் நீங்க பாக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த சி வந்து எனக்கு ஏதோ பெரிய அமௌண்ட் மாதிரி தான் தோணுது. 50 லட்சம்ன்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா டியும் புரியல. does not exceed rupees 50 lakhs தான சொல்லிருக்காங்க. அதாங்க 1 லட்சத்துக்கு அது 50 லட்சத்துக்கு மேல போக கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. அப்படின்னா நிறைய பேர் உள்ள வர மாட்டாங்க, கம்ப்ளைண்ட்குள்ளே வர மாட்டாங்க. ஏன்டா 50 லட்சத்துக்கு உள்ள இருக்கிறவங்க வரலாம்ல. 50 வந்து அப்பர் சீலிங்கா கொடுத்திருக்காங்க. 50 லட்சம் அப்பர் சீலிங். அப்பர் சீலிங் அந்த ஸ்டேட்மெண்ட் படி. ஆனா இந்த 50 லட்சத்துல செக் வச்சிருப்பாங்களோன்னு தான் எனக்கு தோணுதே தவிர அது மேபி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆன்சரை சொல்லிடு. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஆன்சர் வந்து சி ஆங்கா. என்ன எக்ஸ்பிளனேஷன்? டி கரெக்ட்டா பாருங்களே. அப்ப என்ன வழக்குலாம் பிஆர், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவாங்களாமா, பிபி பண்ணுவாங்களாமா? ஆமா, இவனுங்க தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இதாகுது, ஒரு தப்பா நடக்குது அப்படின்னா இவங்களே வந்து ஜெனரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல இவங்களே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ளைண்டன்ட்டாவும் இருக்கலாம் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதானே வருது. அந்த மற்ற லெட்டர்ல கம்ப்ளைண்ட் மே பி ஃபைல்டு வித் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கன்சியூமர்.
அப்படி படிச்சா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வருது. ஆமா அது ஜெனரிக்கா தான் இருக்கு காப்ஸ். பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். ஸ்டேட்டே மேபி வேணாலும் பண்ணலாம் as a representative. பண்ணிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு ரெட்ரஸலுக்கு போயிட்டு அவங்களே ஃபில் பண்ணிட்டு அவங்களே அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்கிறது எனக்கு தெரியல. ப்ராபப்ளி. சரி பார்க்கலாம். when the annual union budget is not passed by the Lok Sabha, பாஸ் பண்ணலாம்னு வச்சுக்க, the budget is modified and presented again. Oh, the budget is referred to the Rajya Sabha for suggestion. சரி, union finance minister is asked to resign. ஐயோ, the prime minister submitted a resignation at the council of ministers. இதான் நடக்கும். நீங்க சொன்ன appropriation bill இதுதான் நினைக்கிறேன். சரி, the authorization for the withdrawal of the fund from the consolidation of fund of India is must come from authorization யார்கிட்ட இருந்து வரணும்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து வரணும் வெளியில எடுக்கிறதுக்கு. சரி, the parliament of India the proposes of an adjournment motion. சரி, என்ன சொல்றாங்க, ப்ரப்போஸ் என்ன adjournment motionனா to allow a discussion or a definite matter of urgent public importance. அதுதான் adjournment motionக்கு. சரி, public importance. ஓகே, தடுத்து நிறுத்துறதுல adjournment போடுறது. சரி, let the opposition member collect information from the minister, allow the reduction of the specific amount in demand for grant. சரி, to postpone the proceedings to check inappropriate violent behavior as a part of the some members. ஆக்சுவலா அர்ஜென்ட் மேட்டர். அப்புறம் அட்ஜார்ன்மெண்ட்னா தடுத்து நிறுத்துறதுல, ஆல்ரெடி நடக்கிற செஷனை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அர்ஜென்ட் மேட்டரை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். எக்ஸாம்பிள் நீட்டை பத்தி பேசினாங்கல்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த அட்ஜாயின்மெண்ட் மோஷன் லோக்சபால வராது, ராஜ்யசபால மட்டும் தான் இருக்கும். அப்படியா? ஆமா, அதுவும் 2.5 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது. இப்போ அது ரீசன்ட் இஷ்யூ வர லோக்சபா கிடையாதா? இருக்குமேக்கா, லோக்சபால மட்டும் தான், ராஜ்யசபால வராது. இல்லக்கா ரெண்டு. ஓகே அட்ஜார்ட்மெண்ட் மோஷன் ராஜ்யசபா கிடையாது. அக்கா சொல்றது கரெக்ட் தான். ஓகே டன். அது சென்சர் போகும், அது திரும்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு வரும். சோ அதனால இட் ஷுட் நாட் என்டர்டைன் பை ராஜ்யசபா. அதே மாதிரி 2.5 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓஹோ, சரி. யூனியன் டெரிட்டரி இஸ் நாட் ரெப்ரசன்டேட்டட் இன் த ராஜ்யசபா. சரி, ஆக்சுவலா தப்பு இருக்காங்கல்ல, அவங்களும் இருக்காங்க. சரி, வித் it within the purview of the chief election commissioner to adjudicate an election dispute. adjudicate பண்றது இவங்க தான்ன்றாங்க. சரி, according to the constitution of India the parliament constitutes of Lok Sabha Rajya Sabha only. இது தப்புன்னு எடுத்துடலாம். adjudicate பண்ண முடியாது தானே இவங்களால. இது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஆனா நன்னு போட்டுரும், அதான் பெஸ்ட். எலெக்ஷன் டிஸ்பியூட் இவங்க அட்ஜுடிகேட் பண்ண முடியாது, ஆனா இவங்க இது பண்ணிக்கலாம், ஃபைல் ஏதாச்சும் அவங்க கிட்ட பண்ணுவாங்க. ஆனா எலெக்ஷன் டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் தான். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டு தப்புன்னு தான் எடுத்தோம், அதுதான் ஒரு சான்ஸ் செக் பண்ணுறேன். தப்பு தான், செகண்ட் தப்பு தான். தேர்டு பிரசிடென்ட் வருவாரு. கரெக்ட். Regarding the office of the Lok Sabha, Speaker consider the following statement. Okay, he or she holds the office during the pleasure of the President. யாரு? Lok Sabha. Pleasure of the President. சரி, he or she does not the member of the houses at the time of his or her election, but has to become a member of house within the 6 months of the date of the election. Okay, அப்பாயின்ட் பண்ணதுலேருந்து 6 மாசத்துக்குள்ள ஜெயிச்சிடணும். இஃப் ஹி, ஆனால் வந்து மெம்பர் எம்பியா இருந்தால் தான் அவர் வந்து ஸ்பீக்கர் ஆக முடியும். இது தப்பு ஆக்சுவலா, அது உள்ளதான் நினைக்க முடியும். சரி, இஃப் ஹி இன்டெண்டட் டு ரிசைன் த லெட்டர் ஆஃப் ஹிஸ் ரெசிக்னேஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா டெபுட்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் தப்புடா, அவரோட பிளஷர்லயா இருக்காரு, இருக்க மாட்டாரு, அவரே நின்று ஜெயிச்சிருக்காருல்ல, அதனால வந்து 3 மந்த்லி ஆப்ஷன் மெரிட்டே வருது, அதுக்காக சொல்றேன். சரி, which of the following can be said to be essentially the part of inclusive governance? ஓகே, இது பாலிட்டி கொஸ்டினே கிடையாது. இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ்னா என்ன? பர்மிட்டிங் a non NBFC to do banking. inclusive governance, essential part of inclusive governance. Okay, effective district planning committee in all districts. district planning committee, increasing the government spending on the public health. இது ஒரு inclusive governance தான். மிட் டே மீல், strengthening the midday meal scheme. 3 and 4 இருக்கு. NBFC இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ளூசிவிட்டி எல்லாருமே உள்ள வருவாங்கன்னு அர்த்தம் ஆகுமா? அது இல்லாம கமர்ஷியல் அப்படி கமர்ஷியலா தான் அவங்க வர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரூரல் புவருக்குலாம் ஒன்றும் வர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க ஷெட்யூல்டுக்குள்ளே வர மாட்டாங்க. ஆர்பிஐ கண்ட்ரோல்லே வராதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி வச்சுக்கோ. அதனால 2, 3, 4 வச்சுக்கலாம். எஸ்டாப்ளிஷ் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி போடுறதுன்றது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனும் கூட. இது
சரியா? ஆர்டிகல் என்ன தெரியுமா? சரி பார்ப்போம். In India, other than ensuring the public fund are used effectively and for intended purpose, what is the importance of this office and of CAG? Other than ensuring a public fund are used effectively and for an intended purposes, what is the importance of the office of the okay other use என்னன்னு கேக்குறாங்க. சரி, CAG வந்து exercise exchequer control on behalf of the parliament when the president of India declares நேஷனல் எமர்ஜென்சி ஆன் த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேக்கு தப்புன்னு பார்த்தோம், இல்ல அட்டார்னி ஜெனரலுக்கு ஏதோ ஒன்று தப்புன்னு பார்த்தோம்ல. ஓ, பவர் வந்து வேற ஏதோ கேக்குக்கு தான் பார்த்தோம். கண்ட்ரோலுங்கிற மாதிரி ஒரு வந்துச்சு ஃபோர்த் ஆப்ஷன்ல. இதே தப்பு மாதிரி போட்டோம். ஆடிட் இருந்துச்சு, ஒன்னு கண்ட்ரோல்ல இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து 2 கன்ஃபார்மாக கரெக்ட், 3 இருக்கான்னு பார்க்கலாம். 4 தப்பு, கன்ஃபார்மாக தப்பு. வைல் டீலிங் வித் த ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி, கேக் ஹேஸ் அ சர்டைன் ஜுடிஷியல் பவர் இருக்குன்றாங்க பார்த்தியா, டு வயலேட் எல்லாம், அது தப்பு. சரி, 3 கரெக்டா? Information of CAG report can be used to investigate the agency to frame charges against those who are violated a law while managing the public finance. இந்த ரிப்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம யாராவது சூ பண்ணலாமா? இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், சூ பண்ணுறதுனா கூட பண்ணலாம். சரி, CAG report on execution of the project or the program by the ministries are discussed by the public account committee. on execution of projects or programs, ஓகே, அது வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, வச்சுக்கலாம். சரி, Prime Minister of India at the time of his or her appointment not need not necessarily be a member of the House of the Parliament, but must be a member. இந்த 6 மாசத்துக்குள்ள ஆகணும், கரெக்ட். But need not necessarily be a member of the one house of the Parliament, but must become a member of a Lok Sabha within 6 months. 6 மாசத்துக்குள்ள மெம்பர் ஆகணும். லோக்சபான்றாங்க, இப்போ அவசியம் இல்லை. சரியா? must be a member of one house of the Parliament, must be Lok Sabha. இதுதான் கரெக்ட். சரி, a deadlock between the Lok Sabha and Rajya Sabha call for the joint sitting of the மேல உள்ள क्वेश्चनக்கு one of the houses of parliament. ஓகே டன். one இந்த of the சி ஸ்டேட்மென்ட் இதாயிடுச்சு. ஓகே, அதான் within 6 months தானே அந்த within 6 months. அதான் deadlock between the Lok Sabha and Rajya Sabha call for joint sitting of the Parliament during the passage of deadlock. எப்போ நடக்கும்? மணி பில்ல நடக்காது, கான்ஸ்டியூஷன் பில்ல ஜாயின்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ அதனால ஒன் ஒன்லி. சரி, இதை நிறுத்திக்கலாம். ஏன்னா 2013 நாளைக்கு செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். சீரியஸ்க்கு இருக்கு கொஞ்சம் சைஸ், ஒரு 300 கொஸ்டின் இருக்கும். அது ஒரு 2 செஷன் இல்ல, ஒரு நாள் 2 நாள்ல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 நாள்ல முடிக்கலாம். இதுல இன்னும் ஒரு டாபிக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. 2 நிமிஷம் வரேன், பாக்குறேன். அது ரெண்டுலயுமே கம்மியா தான் இருக்கு. வேற ஒரே நாள்ல நாளைக்கு ஒரு செஷன், காலைல செஷனே முடிச்சிடலாம். அதை 2013 வரைக்கும் தானே இங்க ஒண்ணுமே இல்லைங்க. இதுல 2006, 7, 11 27 கொஸ்டின் அதுல இருக்கு. கீழே இருக்கிறதுல 27 பிளஸ் ஒரு 37, 60 கொஸ்டின் இருக்கு. ஒரே செஷன்ல முடிச்சிடலாம் நாளைக்கு இதை. சரி, நாளைக்கு அப்படியே பிரிச்சிடலாமா? 37 ஒரு செஷன்ல முடிச்சிட்டா நம்மளுக்கு 37 மொத்தமா 50 கொஸ்டின் தான் வருது. நம்ம இன்னைக்கு 70 கொஸ்டின் பார்த்துருக்கோம்.